உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சிந்தனையாளர் பேரவையில் நாம் சந்தித்து சில மாதங்கள் ஆகின்றன. சற்றே நீண்ட இடைவெளி. ஏற்கனவே கீழ்கட்டில் இருந்தபோது கூடுதலாக அடிக்கடி வர முடிந்தது. கொஞ்சம் தொலைவாக போயிட்டோம். அதனால தான் எல்லா கவிதைகளையும் கேட்க முடியல, தாமதமாக வந்தேன். சரி, போதும். ஜனவரி 25 மொழிப்போர் ஈகியர் வீரவணக்க நாள் வருவதை மனதில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மொழிப்போர் வரலாறு குறித்து பேசுவதாக தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஒழுங்க வைத்திருக்கிறார். வரலாறு என்று சொல்கிற போது இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த நேரத்தில் இது நடந்தது என்று சில நாட்களை வரிசைப்படுத்தி பதிவு செய்வது என்பதாகத்தான் பொதுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் வரலாறு என்று சொல்வது நாட்கள், நேரம் பற்றியது மட்டுமல்ல, ஓரளவுக்கு தேவை. பிரெஞ்சு புரட்சி எந்த நாளில் நடந்தது, ருஷ்ய புரட்சி எந்த நாளில் நடந்தது, ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜனவரி 25 இந்த நாளாக நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதெல்லாம் தேவைதான். அது எளிதில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி தான். அது ஒன்றும் பெரிய சிரமப்பட்டு புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அல்ல. ஆனால் இந்த வரலாற்றை நிகழ்வுகளின் வரிசையாக பார்க்காமல் ஒரு போராட்டத்தின் இயங்கியல் போக்காக எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற வினா. இதன் வழியாக நடந்திருக்கிற சமூக வளர்ச்சி என்ன? இந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக நம்முடைய போகும் வழி எப்படி இருக்க போகிறது, எப்படி இருக்க வேண்டும்? வரலாறு என்றால் வந்த வழி என்று பொருள். ஆறு என்றால் வழி. அதை வைத்துதான் இந்த கோள்கள் செல்லக்கூடிய பாதை தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்ற மூட நம்பிக்கையினால் கோளாறு என்று சொல் வந்தது. கோள் செல்லும் வழி. நமக்கு கோள் நாளெல்லாம் சிக்கல் இல்லை. ஆகவே இந்த வரலாற்றை, நம்முடைய கடந்த காலத்தை கற்று புரிந்து கொள்வதற்கும் நிகழ்காலத்தில் ஊன்றி நின்று வருங்காலத்திற்கு திட்டமிடுவதற்குமான ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர் உதயன் இங்கே சொன்னது போல, இந்த மொழிப்போர் வரலாறு என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் மொழிப்போராக 1937 மாகாண பிரதமராக ஆட்சிக்கு வந்த ராஜகோபாலாச்சாரியார் இந்தியை பாடமொழியாக திணித்த போது அதற்கு எதிராக தமிழறிஞர்களும் சுயமரியாதை இயக்க தலைவராக தந்தை பெரியாரும் நடத்திய அந்த போராட்டம் முதல் மொழிப்போர் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக 1965 இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அந்த தேதி ஜனவரி 26 இந்தி முழுமையான ஆட்சி மொழியாவதற்கு நாள் குறிக்கப்பட்டிருந்தது. அதற்கு ஒரு நாள் முன்னதாக மாணவர்கள் போராடத் தொடங்கினார்கள், பொதுமக்கள் போராடத் தொடங்கினார்கள். 26 அன்று திராவிட முன்னேற்ற கழகம் நாடெங்கும் கருப்பு கொடி ஏற்றுவது என்ற ஒரு திட்டத்தை எல்லாம் அறிவித்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த ஜனவரி 25 குறிக்கப்படுகிறது. அது அந்த ஆண்டு மார்ச் இறுதி வரைக்கும் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்று அது இரண்டாவது மொழிப்போர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் நிறைய இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் நடந்தன. அண்மை காலத்தில் தமிழ் தேசிய ஆற்றல்கள் முன்னுக்கு வந்ததற்கு பிறகு ஆட்சி மொழி தொடர்பான ஒரு போராட்டமாக மட்டுமில்லாமல் கல்வி மொழி, பயிற்று மொழி, வணிக மொழி,
நீதிமன்ற மொழி என்று பல கிளைகளாக பிரிந்து இந்த போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. மொழிப்போர் வரலாறு என்று சொன்னால் அது 38 தான் தொடங்கியதா என்றால் இல்லை. மொழிப்போருக்கு நீண்டதொரு வரலாறு இருக்கிறது. காங்கிரஸ்காரர்கள் நீதியை திணித்து அதன் அடிப்படையிலிருந்து வளர்ந்ததல்ல. அதற்கு முன்னாலே நம்முடைய தமிழ் குமுகத்தில் ஆரிய பண்பாட்டு படையெடுப்புக்கு எதிராக இந்த மொழிப்போர் தொடங்கிவிட்டது. அன்றைக்கே தமிழை காப்பதற்கும் வடமொழியின் தாக்கத்திலிருந்து தமிழை பாதுகாப்பதற்கும் ஒரு மொழிப்போர் தேவைப்பட்டது. ஏனென்றால் தமிழ் எவ்வளவுதான் உயர்தனி செம்மொழியாக இருந்தாலும், தனக்கென்று இலக்கண இலக்கியங்கள் படைத்திருந்தாலும், குறைந்தது தொல்காப்பியம் தொடங்கி ஒரு நீண்ட இலக்கிய வரலாறு தமிழுக்கு இருந்தாலும், தமிழறிஞர்கள் உட்பட அறிவுலகம் தமிழ் வடமொழியை சார்ந்திருப்பதாக நம்பிக்கொண்டிருந்தது. இந்த நம்பிக்கையை ஆரியர்கள் எல்லோருக்கும் ஊட்டி வைத்திருந்தார்கள். தொல்காப்பியமே கூட பாணினியை தழுவியது என்ற கருத்து உருவாக்கப்பட்டது. இதை மாற்றி தமிழ் தனித்தியங்க வல்லது என்பதை நிறுவுவதற்கே ஒரு போராட்டம் தேவைப்பட்டது. அதை அறிவு தளத்தில் ஓரளவுக்கு எல்லிஸ் தொடங்கி வைத்தார். கால்டுவெல் அதை தொடர்ந்தார். தனித்தமிழ் இயக்க வரலாறு குறித்து சுருக்கமாக பாவாணர் சொல்லுகிற போது சொல்வார், தமிழின் தொன்மையை உலகிற்கு அறிவித்தவர் கால்டுவெல் பெருமகனார், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர், செடியாக தழையை செய்தவர் நிறைதமிழ் மலையாம் மறைமொழி அடிகளார், நான் மரமாக வளர்த்து வருகிறேன் என்று தேவனே பாவாணர் சொல்வார். அவருடைய தொடர்ச்சியாக நம்முடைய பாவலர் பிரிஞ்சு திருநார் போன்றவர்கள், சாலை இளந்திரையனார் போன்றவர்கள், இன்றளவும் அருளி போன்றவர்கள் அந்த தனித்தமிழ் இயக்கத்தை ஆக்கப்பணிகள் மூலம் காத்து வளர்த்து வருகிறார். இது இந்த மொழிப்போரினுடைய ஒரு கூறு. அதற்கு முன்னாலே இந்த மொழிப்போரில் தமிழ் காக்கும் போராட்டத்தில் வடமொழியை எதிர்த்து நிற்க முடியாமல், தாக்கு பிடிக்க முடியாமல் போதனுடைய விளைவுதான் தமிழிலிருந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்றவற்றினுடைய உருவாக்கம். வடமொழி தாக்கம் இல்லையே அந்த மொழிகள் வந்திருக்க போவதில்லை. சேரநாடுதான் கேரளம் ஆயிற்று. இப்படி மற்ற பகுதியில் சொல்லாத நீண்ட பழைய வரலாறு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தமிழ் மொழிவழி சமூகமும் அந்த மொழிவழி சமூகத்தினுடைய புலப்பரப்பும் அறிவிக்கப்பட்ட போது அது தமிழ் தேசிய இனத்தினுடைய தொடக்கம். அதுதான் ஒரு தேசிய இனம் என்பதற்கான அடிப்படை. மற்ற கூறுகளை நிறைவு செய்ய வேண்டியிருந்தது. தேசிய இனம் தேசமாக வளர்வதற்கு மற்ற கூறுகளை நிறைவு செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் கிடைப்பட்ட காலத்திலேயே தமிழினுடைய அந்த நிலப்பரப்பு சுருங்கிவிட்டது. வடவேங்கடம் இன்றைக்கு இல்லை. ஆயிடை என்பதில் ஒரு பக்கம் வங்கக்கடல் இருக்கிறது, அரபிக் கடலோரம் என்பது நமக்கு இல்லை. இந்த கோணத்தில் தமிழை இந்த தமிழ் மண்ணில் காப்பதற்காக நடந்திருக்கிற எல்லா முயற்சிகளையும் ஒரு விரிந்த பொருளில் நாம் மொழிப்போர் என்று அழைக்கலாம். தனித்தமிழ் இயக்கத்திற்கான போராட்டம் என்பதும் அந்த வகையில் பார்த்தால் ஒரு மொழி போராட்டம் தான். வடமொழி தாக்கத்துக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் என்பது மொழி என்பது நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது என்னவென்றால், மனிதர்களுக்கு அப்பால், மொழி பேசுகிற மனிதர்களுக்கு அப்பால் தனி ஒரு மனிதன் அல்ல, மொழி பேசுகிற மனித இனம், மனித கூட்டம், மொழிவழி சமூகம், தேசிய இனம் என்பதற்கு அப்பால் மொழிக்கு ஒரு இருப்பு இல்லை. மொழி எங்கேயோ தனியா ஒன்றில் இருப்பதில்லை. அது மனித கூட்டத்தில் பேசப்படுவதால் தான் மொழியாக இருக்கிறது. மக்கள் மொழி என்பது மட்டும்தான் மொழி என்பதன் இலக்கணத்துக்குட்பட்ட மொழியா.
ஒரு குழுவுக்குறியாக ஒரு சிறு கூட்டம் தன் மேலாண்மையை காட்டிக் கொள்வதற்கு உருவாக்கி கொண்டிருப்பதெல்லாம் சடங்கு மொழிகள் அல்லது சம்பிரதாய மொழிகள், வேறு எந்த பெயர் பெற்றாலும் அவை உயிரோட்டம் உள்ள மக்கள் மொழிகளாக இருப்பதில்லை. இந்த மொழி போராட்டத்தினுடைய பின்னணி என்ன? தனித்தமிழ் இயக்கமாக இருந்தாலும் சரி, பிற்காலத்தில் ராஜாஜியுடைய இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு இதழை 25ஆம் ஆண்டில் தொடங்கினார். அந்த இதழிலேயே அவர் தேசாபிமானம், பாஷாபிமானம், தெய்வாபிமானம் இவற்றை வளர்ப்பதற்கு என்று குறிப்பிடுகிறார். தேசம் அவர் அன்றைக்கு இந்திய நாடு என்ற கருத்திலிருந்து வருகிறது. பாஷாபிமானம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது மொழி, மொழிப்பற்று, மொழியின் மீதான பற்றுதலை வளர்ப்பது. சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடக்கம்தான் தமிழ் தேசிய இனம் தன்னைத்தானே இனங்கண்டு கொள்ளுவதற்கான போராட்டத்தினுடைய தொடக்கம். ஒரு மொழி பேசுகிற தேசத்தினுடைய வரலாற்றில் அப்படி ஒரு கட்டம் வருகிறது. இந்த விடுதலைக்காக போராடுவது, தன் தீர் உரிமைக்காக போராடுவதெல்லாம் பிறகு. முதலில் தன்னை ஒரு இனமாக இனங்காட்டிக் கொள்வதற்கு, அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான அந்த போராட்டம். இப்ப என்ன சொல்றாங்க, தோழர் மணியரசன் சொல்றார், இப்ப கூட ஒரு பேட்டி நான் கேட்டேன், அடிக்கடி சொல்றார், தமிழறிஞர்கள் மொழி போராட்டம்லாம் நடத்தினாங்க. அவர்களுக்கு இந்த ராஜாஜி கொண்டு வந்து மொழி திணிப்பை செய்வதற்கு முன்னாலேயே இந்த உணர்வு இருந்தது. அவர்கள் அப்போதே தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கமெல்லாம் அறிஞர்களிடமிருந்து வந்து விட்டது. 37 ராஜாஜி வந்தார், 38 அறிவித்த பிறகு இதில் நாமும் கலந்து கொள்வோமே என்று பெரியார் வந்து கலந்து கொண்டார் சொல்றார். அவர் 1931 இந்த இந்தி திட்டம் ஆரிய புரட்டு என்று குடியரசு இதழில் பெரியார் தலையங்கம் எழுதுகிறார். இந்தி என்பது பார்ப்பன ஆதிக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட புரட்டு என்பதை தவிர அதில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என்பதை அறிவுள்ள எவரும் ஆட்சேபிக்க மாட்டார்கள் என்றே கருதுகிறோம். கண்மூடித்தனமாய் எல்லோரையும் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசியல் பேரால் நிர்பந்திப்பது எப்படி ஒழுங்காகும் என்று கேட்கிறோம். இந்தி என்பது அநேகமாக வடமொழியின் சார்போ அல்லது பிரிவோ ஆகும். இதுதான் இருக்கிற முக்கியமான செய்தி. இது வெறும் தாய்மொழி அயல்மொழி சிக்கல் மட்டுமல்ல. நீங்கள் தாய்மொழி அயல்மொழின்னா தமிழ் தாய்மொழி, தெலுங்கு அயல்மொழி, தமிழ் தாய்மொழி, இன்னொரு மொழி அயல்மொழி. இந்தியை பொறுத்தவரை அது வடமொழியாகிய சமஸ்கிருதத்தினுடைய ஒரு வடிவம். இந்தியே கூட அதன் அளவில் பார்த்தால் இந்த பல்வேறு மொழிகள் கடிபோலியில் தொடங்கி பீகாரி, மைத்திலி, போஜ்பூரி, மார்வாரி, இந்த பல்வேறு மொழிகளுடைய ஒரு உயர் வகுப்பாருடைய தொடர்பு மொழி, அவ்வளவுதான். இந்த மொழிகள் எல்லாம் கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. மார்வாரிகள் பெரிய செல்வாக்கோடு இருக்கிறவர்கள், நிறைய பணபலத்தோடு இருக்கிறவர்கள். மார்வாரி மொழி எங்க போச்சு? போயிடுச்சு. குஜராத்திகள் இலக்கிய சங்கம் அமைத்திருக்கிறாங்க. காந்தி சொல்றார், ஆனா குஜராத்திகளே உங்களுக்கு தான் தாய்மொழி பற்றே கிடையாது என்று சொல்றார். அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்தி திணிப்பில் ரொம்ப முன்னுக்கு நின்று கொண்டிருப்பவர்கள் குஜராத்திகளா இருக்கிறாங்க. அதான் ஒரு வேடிக்கை. ஏன்னா இந்தி அப்படித்தான், யாருக்கும் அதன் மீது ஒரு வணிகத்திற்கு தேவையான ஒன்று, குஜராத்தி சேட்டுகளுக்கும் மார்வாரிகளுக்கும். அப்ப இந்தி பேசக்கூடிய பகுதிகள் என்று அழைக்கப்படுகிற பகுதிகள் உண்மையில் இந்தியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் ஒரு சிறு பகுதி மட்டும்தான். அது ஜார்க்கண்ட்னா ஜார்க்கண்டி அவர்களுடைய பழங்குடி மொழி இருக்கிறது. உத்தரகாண்டில் அங்கேயே மொழி சிக்கல் இருக்கிறது. நிறைய இருக்கு. நம்ம அதுக்குள்ள எல்லாம் விரிவா போக வேண்டாம். நான் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, இது ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்குமான போராட்டம் அல்ல. இது ஒரு தேசிய இனம் தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும்
அதற்கு எதிராக திணிக்கப்படுகிற ஒன்றுக்குமான போராட்டம். திணிக்கப்படுவதில் வெறும் அயல் மொழியை திணிக்க வேண்டும், அயல் நாட்டு ஆதிக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமல்ல, அந்த சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய ஆளும் நிலையில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தினுடைய ஆதிக்கத்தை, ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பது நோக்கம். அதான் பெரியார் பார்ப்பன ஆதிக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட மொழி திணிப்பு. அதுவும் அந்த இந்திக்கு பின்னால் இருப்பது எது? சமஸ்கிருதம். இன்று வரையிலும் நீங்கள் இதுதான் உண்மை. இந்தி திணிப்பு வெறும் ஒரு மொழியின் திணிப்பு அல்ல, அது வடமொழி வழியாக அவர்கள் நிறுவ விரும்புகிற பார்ப்பன ஆதிக்கத்தை, பார்ப்பன பணிய ஆட்சியை நிறுவுவதற்கான ஒரு வழி. இது பெரியார் 31 எழுதினது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாலேயும் சான்றுகள் உண்டு. இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே இதுதான் இருக்கு. அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதியில 343 இந்தியை அலுவல் மொழியாக திணிக்க சொல்லுது. 348 ஆங்கிலத்தை உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற மொழியாக்குது. 351 மிக தெளிவா இந்தியை அணியப்படுத்த வேண்டும். ஆட்சி மொழியாவதற்கு அணியப்படுத்துவதற்காக இந்தியாவினுடைய பன்முக பண்பாட்டின் பல்வேறு கூறுகளையும் உள்வாங்கி அதனை வளப்படுத்த வேண்டும். இதை மட்டும் சொல்லிவிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. மிக குறிப்பாக சமஸ்கிருதத்தில் இருந்து இந்த வளப்படுத்தலை செய்ய வேண்டும். சமஸ்கிருதத்தை கொண்டு இந்தியை வளப்படுத்தி அதனை ஆட்சி மொழியாக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசமைப்பு. இன்னொரு விதத்தில் இதை சொன்னோம்னா, இடறிந்த வரலாறு அனைத்தும் வகுப்பு போராட்டங்களின் வரலாறே என்று மார்க்சும் எங்கெல்ஸும் பொதுமை கட்சி அறிக்கையை தொடங்கினார். வகுப்புனா வர்க்கத்தை நான் சொல்றேன். இடறிந்த வரலாறு, ஆல் ரிட்டன் ஹிஸ்டரி இஸ் a history of class struggles. இந்த வர்க்க போராட்டம்னா என்ன என்பதை லெனின் விளக்குறார். கிளாஸ் ஸ்ட்ரகிள்ங்கிற தலைப்புல ஒரு என்சைக்ளோபீடியாவுக்கு அவர் எழுதிய கட்டுரையில முதல் வாக்கியமே இதுதான். சமூகத்தில் அல்லது இன்றைக்கு இருக்கிற உலக சூழலில் வர்க்கத்துக்கும் வர்க்கத்துக்கும் இடையே, பிட்வீன் கிளாஸஸ், அப்புறம் தேசத்திற்கும் தேசத்திற்கும் இடையே மோதல்கள், முரண்பாடுகள் உள்ளன. வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தோட மோதுது. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை இருக்கு. தேசம் இன்னொரு தேசத்தோடு முரண்படுது. அயர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் முரண்பாடு இருக்கு. ஐரிஷ்காரர்கள் இங்கிலாந்தை எதிர்த்து போராடுவதும் அதுவும் ஒரு வர்க்க போராட்டம் தான். அதுதான் லெனினுடைய விளக்கத்திற்கு பொருள். அப்ப இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், இந்தியை திணிப்பது ஏதோ ஒரு கிறுக்கனுடைய மூளையில் ஏற்பட்ட ஒன்று அல்ல. அதுக்கு ஒரு வர்க்க நலன் இருக்கு. இந்தியை திணிப்பதில் ஒரு வர்க்க நலன் இருக்கு. அந்த வர்க்க நலன் அதை எதிர்த்து இருக்கிற மக்களுடைய வர்க்க நலனோடு மோதிக்கொள்கிறது. எங்களுக்கு தமிழ் தான் வேணும், இந்தி வேணாம்னு சொல்வதில் ஒரு வர்க்க நலன். இந்த வர்க்கங்களுக்கு இடையிலான போராட்டத்தினுடைய ஒரு வடிவமாகத்தான் மொழி போராட்டம். சரியாக சொன்னால் மொழி போருக்கு ஒரு சமூக உள்ளடக்கம் இருக்கிறது. இந்த போராட்டம் உருவெளிகளுக்கு இடையிலான போராட்டம் அல்ல. உருவம் இல்லாத ஏதோ ஒரு மொழி, இந்த மொழி இதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு, இதுக்கு ஒரு இலக்கியம் இருக்கு, தமிழுக்கும் இந்திக்குமான சண்டை. இந்தியில பாருங்க ஹாய் ஹைன்னு வருது, தமிழ் இனிமையா இருக்கு, அடித்தொண்டையில பேச வேண்டியது இல்லை. இந்த மாதிரியான போராட்டம் அல்ல இது. இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால்தான், இந்த மொழி போரை ஒரு வர்க்க போராட்டமாக பார்க்கிற அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் தனித்தமிழ் இயக்கம் பற்றிய மார்க்சியர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. தனித்தமிழ் இயக்கம் எவ்வாறு தோன்றியது? அவர் சொன்னாரு, கால்டுவெல் நான் தனித்து எங்க வல்ல மொழின்னு சொல்லிட்டாரு.
பிரதிவார் கலைஞர் அவரு தனித்தமிழுக்கான ஆரம்ப விதைகளை ஊன்றினாரு. அது இப்ப எல்லாம் அறிவியல்ல என்ன தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்கன்னா, அவர் பேசாம சூரியமால் கலைஞராகவே இருந்திருக்கலாம். சூரியன் தமிழ் சொல் தான், சூடு என்பதிலிருந்து வர்றதுதான் சூரி, அதுதான் சூரியன். இப்போ ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ஆனா அவர் நினைச்சார் அன்னைக்கு, என்னன்னா சூரியன் தான் ஏதோ வடப்படி மாதிரி இருக்குது, அவரு வேற, அதனால அவர் அப்படி மாத்திட்டார். அது போனா போட்டோம். அப்ப அதுக்கு பிறகு மறைமலை வந்தார். மறைமலை அடிகளுக்கு என்ன, அவருக்கு சைவம் தமிழ் ரெண்டு கண்கள்னாரு. இதுக்கு எதிராக வேதாசலத்தை பேரை மாத்திக்கிட்டாரு. அவர் அந்த மகளோடு ஒரு உரையாடல், நான் என்னுடைய அந்த தனித்தமிழ் இயக்க நூற்றாண்டுக்காக எழுதின கட்டுரையில நான் இதை பத்தி எழுதியிருக்கிறேன், அதனால அவர் மாத்திக்கிட்டாரு. அப்புறம் ஜீவா கூட தன்னுடைய பேரை இன்பன்னு மாற்றி வச்சுட்டாராம், உயிரின்பன். ஜீவானந்தம் வந்து உயிரின்பன் என்று மாற்றி வச்சுட்டாராம். அப்படி மாற்றி வைத்துக் கொண்டதுக்கு பிறகு மறைமலைகளை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக பல்லாவரத்துக்கு போய் அவருடைய வீட்டுக்கு வெளியே நின்று கதவை தட்டினாராம், அல்லது அழைப்பு மொழியை அழிச்சிருப்பார். அப்ப யாருப்பா போஸ்ட்மேனா அப்படின்னு உள்ளே சத்தம் வந்துச்சான். ஆஹா, நம்மெல்லாம் பேரையே மாத்திக்கிறோம், இவரு போஸ்ட்மேன் இங்கிலீஷ்ல சொல்றாரு என்று அவர் வெறுத்து போயிட்டார். இது உண்மையா பொய்யும். ஆனா உண்மை என்னன்னா, தனித்தமிழ் இயக்கத்தை இப்படி எல்லாம் பாக்குறது இல்லை. நல்ல தமிழ்ல பேசினா தனித்தமிழ், யாராவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கலந்துட்டா தனித்தமிழ் இயக்கம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அப்படி அதை பார்க்க கூடாது. தனித்தமிழ் இயக்கத்திற்கு ஒரு சோசியல் கண்டென்ட், சமூக உள்ளடக்கம் இருக்கு. அந்த சமூக உள்ளடக்கத்தை புரிந்து கொண்டால்தான், ஏன் தனித்தமிழ் இயக்கம் இந்த காலத்தில் ஏன் வந்து தோன்றுது, எதனால வருது? நீங்கள் ஒரு பக்கம் ஆரிய மொழி திணிப்பு, வடமொழி திணிப்பு, இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர் வந்துட்டதுனால ஆங்கில மொழி கலப்பு, ஆங்கில மொழி திணிப்பு, மணிப்புரவாள நடை என்ற ஒரு புதிய நடையே தோன்றி அது சிறப்பா பேசப்படுது. மணிப்புரவாள நடையில் நான் எழுதுவதுதான் நல்லது என்று கருதக்கூடிய ஒரு கூட்டமே உருவாயிடுச்சு. நம்ம காலம் வரைக்கும் ஜெயகாந்தன்லாம் அப்படிதான் இருந்தாங்க, நான் அப்படிதான் எழுதுவேன்னு சொல்லக்கூடியவங்க. இப்படிதான் இருக்கிற ஒரு காலத்தில் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை பற்றி சிவத்தம்பி எழுதுகிறார். சமூகத்தில் சாதி மறுப்பு இயக்கம் வளருது, ஆணாதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்கள் வளருது, சமத்துவம் நோக்கிய அறம் சார்ந்த சமூகம் நோக்கிய போராட்டங்கள் வளருது. இந்த பின்னணியில் தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். இப்ப இந்த பல்வேறு இயக்கங்களுடைய ஒரு எதிரடிப்பு, அதனுடைய பிம்பமாகத்தான் தமிழிலான மொழி சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் வருது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நின்னோம்னா இதை புரிந்து கொள்வதை விட உலக அளவில் பார்த்தோம் என்றால், ஐரோப்பாவில் லத்தீன் மொழியினுடைய ஆதிக்கம் நிலவி, இன்னைக்கு எப்படி வேதங்களை வேறு மொழிகளுக்கு பெயர்க்க கூடாது, வேறு மொழிகளில் படிக்க கூடாது என்று இன்னைக்கும் சங்கராச்சாரியார்கள் சொல்றாங்களோ, அதுபோல பைபிளை லத்தீனில் தான் படிக்க வேண்டும், லத்தீனில் தான் ஓத வேண்டும். 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பைபிள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படவில்லை. எல்லா உலக மொழிகளையும் மொழிபெயர்த்தாச்சு. கடையில போய் நம்ம மளிகை கடையில ஜாமான் வாங்கினா பைபிள் காகிதமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வளவு பரவலா, அது 1-2 இல்ல, பல மொழிபெயர்ப்புகள் வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு அது மறுக்கப்பட்டுச்சு. அது பைபிளுடைய உள்ளடக்கத்தையே மக்கள் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் அது இருந்துச்சு. அதனாலதான் இருந்துச்சு. அது வெறும் டத்தில அது போலதான் வேதங்களை. இது வடமொழியில் இருக்குது. அப்ப இதெல்லாம் எதிர்த்து இயக்கம் நடத்துகிற போது என்ன தேவைப்படுகிறது என்றால், இந்த மொழி திணிப்புகளை எதிர்க்கணும். அவங்களுக்கு அங்க அப்படி வரும்போதுதான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த மொழித்துறையில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி என்பது வட்டார மொழிகளாக தூற்றப்பட்ட பழிக்கப்பட்ட மொழிகளை தேசிய மொழிகளாக உயர்த்துகிற போராட்டமாக அமைந்துச்சு. தன்னுடைய அறிவியல் ஆய்வுரையை இத்தாலியனில் தான் எழுதுவது என்பதில் கலீலியோ உறுதியாக இருந்தார். அதனால்தான் அறிவியல் வளர்ச்சிக்கும் அந்த தாய்மொழிக்குமான தொடர்பை அது காட்டியது. பல இலக்கியங்கள் அந்தந்த மொழிகளில், ஜெர்மன்ல கெத்தே அல்லது பிரெஞ்சுல வந்த இலக்கியங்கள், ஆங்கிலத்தில் வந்த இலக்கியங்கள், இது எல்லாமே ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு உட்பட்டவைதான்.
நம்ம அளவுக்கெல்லாம் ரொம்ப பழமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அதன் மூலமாக அந்த மொழிகள் தேசிய மொழிகளா உயர்ந்து அந்த மொழி வழி சமூகங்களில் சமூக புரட்சிகளுக்கான அடித்தளம் அதனோடு சேர்ந்து இடப்படுது. இது தனியா அவங்க எல்லாரும் ஒரு மொழிபெயர்ப்பு மொழியை வச்சுக்கிட்டு புரட்சி பண்ணல. பிரெஞ்சுக்காரன் பிரெஞ்சு மொழியின் வழியாகத்தான் புரட்சி இலக்கியங்களை படைத்தார்கள். புரட்சிக்காக மக்களை அணிதிரட்டினார்கள். மெராபோ பிரெஞ்சுல பேசினார், வால்டேர் ரூசோ பிரெஞ்சுல எழுதினாங்க. அது பிரெஞ்சு மக்களை அணியப்படுத்தியது. இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் அந்தந்த மொழிகள் தேசிய மொழிகளாக வளர்ச்சி பெற்று அதனால எல்லா இலக்கியமும் வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது தமிழ்ல அப்படி ஒரு தேவை இருந்தது. அந்த தேவையை நிறைவு செய்ததுதான் இந்த இயக்கமா இருந்துச்சு. ஆனால் இந்த தேவையை சுட்டி காட்டுறார் சிவத்தம்பி, சொல்றார் இந்த பின்னணி இருந்துச்சுன்னு. ஆனால் அவர்களுக்கு இதை ஒரு எல்லைக்குள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் துளசி தமிழை காப்பதோடு தமிழை வடமொழி கலப்பில்லாததாகவும் ஆக்க வேண்டும் என்ற வேதாசலத்தின் முயற்சி இரட்டை பிற்போக்கானது. அது செயல்படுத்த முடியாத ஒரு பணி. இது சொல்றது யாரு? கைலாசபதி. கைலாசபதி சங்க இலக்கியங்களை பத்தி எல்லாம் எழுதினாரு, அந்த போராட்டங்களை பற்றி எழுதினாரு, அந்த வீர மரபு பற்றி எல்லாம் அவருடைய ஆய்வுகள் ரொம்ப முக்கியமானவை. ஆனா அவர்களுக்கு இந்த பார்வை இப்படி இருக்கு. சிவத்தம்பி சொல்றாரு, மறைமலை அடிகள் தமது பிராமண எதிர்ப்பு இயக்கத்தை தமிழின் தொன்மையான தூய்மையை கெடுக்கும் ஒரு சமூக சக்திக்கு எதிரான ஒரு இயக்கமாகவே கொண்டார் என்று தெரிய வரும். பிராமண எதிர்ப்பு இயக்கமானது திட்டவட்டமான ஒரு அரசியல் இயக்கமாக முகிழ்த்து கிளம்பிய பொழுது அந்த அரசியல் சக்தியின் வளர்ச்சிக்கு இவரது கருத்து செயல் நடவடிக்கைகள் உதவின. இத்தகைய கண்ணோட்டத்தில் நோக்கும் போது தனித்தமிழ் இயக்கம் பழமையை பேணும் இயக்கமாகவே தொழிற்பட்டது என்பது தெரிய வரும். என்ன புரியலன்னா, இந்த பெரிய அறிஞர்களுக்கு பிராமண எதிர்ப்பு இயக்கத்தினுடைய ஒரு கிளைதான் தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் பிராமண எதிர்ப்பு இயக்கம். ரெண்டும் இணையுறவு கொண்டவை, ரெண்டுக்கும் இயங்கியல் தொடர்பு உண்டு. சாதாரண ஒரு நீண்ட வரலாற்று காலத்தை நாம் எடுத்து பார்ப்போம். 30ல இருந்து இன்னை வரைக்கும் எடுத்து பார்ப்போம். தனித்தமிழ் இயக்கம் வேண்டாம், நாங்க வடமொழியிலேயே பேசுவோம் அல்லது வடமொழியை கலந்துதான் பேசுவோம்னு சொல்றவன் யாரும் பிராமண எதிர்ப்பு இயக்கத்துல இல்லை, இல்லையா? அவன் பூரா பார்ப்பனியத்தை பாதுகாக்கிற இயக்கத்தில் இருக்கிறவன் தனித்தமிழுக்கு எதிராக நிற்கிறான். தனித்தமிழ் இயக்கத்துல வந்தவங்க அவங்க திராவிட இயக்கத்தோட மாறுபட்டவர்கள் உட்பட, பாவலரேவா இருக்கலாம், அதுக்கு முன்னால தேவனையப்பாவா இருக்கலாம், யாரும் பார்ப்பனியத்துக்கு ஆதரவா நிக்கல. ரெண்டுக்கும் ஒரு இணையுறவு இருக்கிறது. ஏன்னா தனித்தமிழ் இயக்கம் என்பது மொழி போராட்டம் மட்டுமல்ல, சமூக சக்திகளுக்கு இடையிலான ஒரு போராட்டம். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் இதே சிக்கல் தான். பாலகண்டாயர் தனித்தமிழ் இயக்கத்துக்கு எதிராக எழுதுறார். ஜெயகாந்தனை பத்தி சொல்லவே வேண்டாம். ஜெயசங்கராவுக்கு போயிட்டாரு. தனித்தமிழ் இயக்கத்தை பழித்துக் கொண்டு அவர் எங்க போய் நிற்கிறார்னா ஜெயசங்கராவுக்கு போய் நிற்கிறார். இந்த மொழி போராட்டத்தை அன்றைக்கு தனித்தமிழ் இயக்கம் மட்டுமல்ல, 37, 38 தொடங்கிய அந்த மொழி போராட்டத்தை அதனுடைய விளைவாக தரப்பட்ட தனித்தமிழ் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை இதையெல்லாம் புரிந்து கொள்ளாதனுடைய விளைவுதான் மொழி தேசிய சிக்கலில் பொதுமை கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத விளைவுதான் ஆரியமாயா திராவிடமாயா நூலில் தோழர் பி. ராமமூர்த்தி எழுதுறார், இந்தியாவில் நம்ம நோக்கம் எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கணும், எல்லாம் தேசிய மொழிகள் தான், மொழிகளுக்கிடையில் சமத்துவம் வேண்டும், ஆனால் தவிர்க்க முடியாமலே இந்தி இந்த நாட்டின் தொடர்பு மொழி ஆகிவிடும். The cat is out of the bag. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க இவ்வளவுக்கு?
நாங்க திணிக்கிற நீங்களே ஒத்துங்கங்கிறீங்க. தமிழ்நாட்டுல தொல்லையா இருக்கு, அதனால நாங்களும் இந்தி இருக்கிறோம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்தி பேசுற மாநிலத்துல போய் இந்தி இருக்கிறோம் பேச மாட்டாங்கிறாங்களே, நம்ம மொழியை திணிக்க வேண்டியதில்லை அப்படிலாம் ஒரு நிலைப்பாடு இல்லையே. காரணம் என்னன்னா அந்த புரிதல் இருக்கிற குறைதான். மொழி போரை அதனுடைய உள்ளடக்கத்தை, அதனுடைய முற்போக்கான உள்ளடக்கத்தை அவங்க புரிந்து கொள்ளலாம். அதனுடைய விளைவு என்ன? இன்று வரையிலும் இந்த குழப்பம் அவங்களுக்கு நீடிக்குது. இப்ப 65 மொழி போராட்டத்தின் போது ஒரு செய்தி அடிக்கடி பேசுறாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதா இல்லையா, நம்ம கலந்து கொள்ளலாமா இல்லையா என்பது பற்றி மார்க்சிஸ்ட் கட்சியில் ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு. நான் மார்க்சிஸ்ட் கட்சின்னு சொல்றேன்னா பொதுவா இடதுசாரி கட்சி எல்லாத்த பத்தி சொல்றேன். இது நேரடியா எனக்கு பழக்கம் உள்ளது, எனக்கும் நெருக்கமானதுங்கிறதுனால இதே உதாரணமா சொல்லிட்டு இருக்கிறேன். வெளியில மொழி போராட்டம் நடந்துட்டு இருக்கு. 65 ஜனவரியில தொடங்கி 64 தான் மார்க்சிஸ்ட் கட்சி சிபில இருந்து பிரிந்து உறுப்பெறுது. இதுல நம்ம என்ன செய்யணும், எப்படி போராடணும் அப்படின்னு ஒரு கலந்துக்கிறதா இல்லையா? கட்சிக்குள்ள 2 வேறு கருத்துக்கள். கலந்து கொள்ள கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. இந்த முடிவு கடலூர் மத்திய சிறையில் எடுக்கப்பட்டது. ஆனா போராட்டம் மலரும் போது இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது. ஏன்னா இவங்க தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி கலந்துக்கிறான், இவங்க தொழிற்சங்க தலைவர்கள் கலந்து கொள்ள விரும்புறாங்க. தொழிற்சங்க தலைவர்கள் ஒரு பிரிவினர் இவங்க தலைமைக்கு மாறான கருத்து மேற்கொள்றாங்க. அப்ப கடைசி கட்டத்துல பிப்ரவரி மார்ச்ல தான் அவங்க இந்த போராட்டத்தில் நாம் கலந்து கொள்வதுன்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுக்கிற அந்த கட்டம் நெருங்குகிற போது பிப்ரவரி ஒரு 12க்கு முன்னால, பிப்ரவரி 12 நம்ம உச்ச கட்டத்துக்கு 11, 12 குமாரபாளையம், திருப்பூர், வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கட்டத்தில் இந்த போராட்டத்தை கைவிடுவது என்று அந்த மாணவர் போராட்ட குழு முடிவெடுக்குது. சென்னையில கூடிய அதுக்கு அண்ணாவும் ராஜாஜியும் காரணமா இருக்காங்க. போராட்டத்தை எங்களிடம் விட்டு விடுங்கள், நீங்க போயிடுங்க என்று சொல்றாங்க. ஆனா கோவையில் மாணவர் குழு கூடி இதை ஏற்க முடியாது, நாங்க இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை தொடர்வோம் என்று முடிவெடுக்கிறாங்க. நம்ம பேராசிரியர் ஒருத்தர், எனக்கு ஒரு பேர் மறந்துட்டேன், இந்த மொழி போராட்டத்தில் பங்கு பெற்று ராமசாமி, நீங்க அதை கவனிச்சு பாருங்க. அவர் எழுதுறாரு, போராட்டம் அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. இந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்டுகள் பங்கேற்க வந்ததற்கு பிறகு வன்முறை வெடித்தது. அவர் எழுதுறாரு. ஏன்னா சென்னையிலேயே என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு தோழர்களை நல்லா தெரிஞ்சதுனால நான் சொல்றேன், அங்கங்க ரயில் மறியல் நடக்குது. நம்ம ரயில மறிச்சா போதாது, ரயிலுக்கு தீ வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பிரிவுகள் இருக்கு பாருங்க, இந்த சாதாரண பயணிகள் இருக்கிற பிரிவெல்லாம் நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பார்வை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் தீ வச்சு கொடுக்குறாங்க. சென்னையில நடந்துச்சு, சென்ட்ரல் நடந்துச்சு. அப்ப வர்க்க பார்வை மொத்தத்திலேயே மொழி போராட்டத்தில் இருக்கிற வர்க்க பார்வை இல்ல, மொழி போராட்டத்துக்காக எதை பொறுத்தெல்லாம் வைக்கலாங்கிறத மட்டும் அது ஒரு வர்க்க பார்வை. அது ஒரு குழப்பமான நிலை. இப்ப நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி என்னன்னா, இது முதல் மொழி போர் முடிஞ்சு 65ல 2ஆம் மொழி போர் முடிஞ்சு, என்ன படிப்பினைகள்? தமிழ்நாடு இந்தி திணிப்பை ஏற்காது என்று உறக்க சொன்ன ஒரு போராட்டமாக அது அமைந்துச்சு. அது பார்ப்பனபணிய அரசுக்கு சொன்ன ஒரு செய்தியாக மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் சொன்ன ஒரு செய்தி ஆயிடுச்சு. காங்கிரஸால் கூட ஒண்ணும் செய்ய முடியாது, இதை மாற்ற முடியாது. ஏன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த 38 மொழி போராட்டம் தெரியும். 38க்கு முன்னால் நான் சொல்ற மாதிரி 31ல பெரியார் எழுதுறாரு, இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு, வடமொழி திணிப்பு எதிர்ப்பு என்பதில் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற நீண்ட பாரம்பரியம் அவங்களுக்கு தெரியும். அரசமைப்பு வரைவு குழுவினுடைய உறுப்பினராக இருந்த டி.டி. கிருஷ்ணமாச்சாரி
அரசமைப்பு பேரவையில் உரையாற்றுறார். அவருடைய பேச்சே இருக்கு. இந்த மாதிரி இந்தி தான் ஆட்சி மொழியாகணும் என்று இந்த இந்தி பேசும் பகுதியைச் சேர்ந்த அந்த நண்பர்கள் வலியுறுத்துறாங்க. வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே எங்கள் மாநிலத்தில் தனித்து செல்ல வேண்டும் என்ற பிரிவினை சிந்தனைகள் மேலோங்கி இருக்கின்றன. உங்களுக்கு இந்தியா வேண்டுமென்றால் ஆங்கிலமே ஆட்சி மொழியாக இருக்கட்டும். உங்களுக்கு ஹிந்தியா போதும் என்றால் நீங்க இந்திய தனிய இந்தியா வேணுமா ஹிந்தியா வேணுமா? இந்த கேட்டது டி.டி. கிருஷ்ணமாச்சாரி தான். கடைசியில முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனுடைய காங்கிரஸ் உறுப்பினர்களை கூட்டி சரிக்கு சமமா வந்துச்சு. ராஜேந்திர பிரசாத்தினுடைய கேஸ்டிங் ஓட்டை வச்சு முடிவு எடுத்துட்டாங்க. இவங்க அரசமைப்பு பேரவையில நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும். ஆனா முடிவெடுக்கிறது பூரா அந்த காங்கிரஸ் குழு தான். அந்த முடிவை கொண்டு வந்து இங்க திணிச்சிருவாங்க. அதுல முடிவெடுக்கிறதுல முக்கியமான 3 பேரா இருக்கிறது ராஜாஜி, மன்னிக்கணும், நேரு, வல்லபாய் பட்டேல், சீதாராம், பட்டாபி சீதாராமையா. இவங்க தான் முடிவெடுக்கிறவங்க. இதுதான் தலைமை குழு. அங்க முடிவெடுத்து இங்க கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திட்டு போயிடுவாங்க. இதுல எல்லாம் மற்றவங்களுக்கு பெரிய பங்கு இல்லை. இதுல என்னன்னா இந்த அயல்மொழி திணிப்பு, இந்தி திணிப்பு, வடமொழி திணிப்பு, இதற்கு பின்னால் ஒரு வகுப்பு நலன் இருப்பது போல ஆங்கில மொழி திணிப்புக்கு பின்னாலேயும் ஒரு வகுப்பு நலன் இருக்கு. இதுதான் நம்ம புரிந்து கொண்டதுதான் முக்கியம். இதுல பார்ப்பன நலன் இல்லை. ஆனா பார்ப்பனர்கள் உள்ளிட்ட பணக்காரர்களுக்கான நலன் இருக்கு. ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் தான் நமக்கு. இந்திய உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் இன்றைக்கும் ஆங்கிலம்தான் நீதிமொழி. இந்த 348 ஒரு பிரிவு இருக்குது. அதுல ஒரு துணை பிரிவு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்துக்குரிய மொழி ஆங்கிலம் தான். முடிச்சிட்டாங்க. இங்கிலீஷ் shall be the language of the Supreme Court and the High Court and for the bills passed by the legislature. பார்லிமெண்ட் சட்டசபையில நிறைவேற்றப்படுகிற சட்ட முன்வடிவுகள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கணும். அதுதான் ஒரிஜினல். நீங்க மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்துக்கலாம் மற்றதெல்லாம். ஆனா ஏற்கப்படுவது இதுதான். இப்ப கூட பாருங்க, இந்த 3 கிரிமினல் சட்டங்கள் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த 3 கிரிமினல் சட்டங்கள் பெயரை மாத்தி இருக்கிறாங்க. அதுக்கு என்னென்னமோ பேர் புதுசா வச்சிருக்கான். ஆனால் சட்டங்கள் இப்பயும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஆங்கிலத்தில் இருந்தா தான் செல்ல முடியாது. அதை மாற்ற முடியாது. இந்திக்கோ வடமொழிக்கோ அதை மாற்ற முடியாது. ஏன் ஆங்கிலத்தில் இருக்கணும்? உச்ச நீதிமன்ற மொழியும் உயர் நீதிமன்ற மொழியும் ஏன் ஆங்கிலத்தில் இருக்கணும்? என்ன காரணம்? நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மாநில அளவிற்கு கீழமை நீதிமன்றங்கள்ல ஆங்கிலத்தோடு தமிழையும் பயன்படுத்தலாம். இப்ப நம்ம ஒரு அயல் மொழியை பயன்படுத்துறதை விட தமிழை பயன்படுத்துவது எளிதாக இருப்பதனால் வாதிடுறவங்க தமிழ்ல வாதிடுறாங்க. நீதிபதிகள் தமிழ்ல தீர்ப்பு எழுதுறாங்க. அது நிறைய மொழி கலப்போட எழுதுறாங்க. வாய்தாம்பாங்க, தாவாம்பாங்க. எது சிவில் கோர்ட்ல எல்லாம் பெட்டிஷன் எல்லாம் படிச்சோம்னா கனம் கோர்ட்டா இருக்கு. இப்படிதான் இன்னும் எழுதிட்டு இருக்கிறாங்க. சரி, தொலையட்டும். ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிய தமிழ்ல எழுதுறாங்க. காலப்போக்கில் இதெல்லாம் மாறும். தமிழ்ல எழுதுறாங்கிற வாய்ப்பு வந்த பிறகு மாறும். ஆனா ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஆங்கிலம் கோலோச்சுவதற்கும் இந்த நீதிமன்றங்களில் பார்ப்பனர்கள் கோலோச்சுவதற்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இதான் முக்கியமான கேள்வி. வழக்கறிஞர்கள் இப்போ நான் சிறையிலிருந்து வாதிட்டுக்கிட்டு இருந்தேன் கோர்ட்ல எல்லாம் 80, 85 வாக்குல 83, 84 எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த புதிதா படிச்சுட்டு வரக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய நம்ம வழக்கறிஞர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பெரும்பாலும் அந்த தலைமை வழக்கறிஞர்களா இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பன வழக்கறிஞர்கள் தான். நீங்க செஷன்ஸ் கோர்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாலே ஒவ்வொரு மதுரையா ஒரு தூத்துக்குடி கல்யாணம், நாகப்பட்டினமா என்ஆர் சுப்பிரமணியம், இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைமை நீதிபதி இருப்பார். ரொம்ப விதிவிலக்கா இருந்தது பார்ப்பனர் இல்லைன்னா ரெட்டியார் இருப்பார், இல்லைன்னா பிள்ளை இருப்பார். விருதாசல் ரெட்டியார் திருச்சியில இருந்தார். மற்றபடி அவங்கதான் டாமினேட் பண்ணுவாங்க.
இவங்களுக்கு கட்டுத்தூக்கி கொண்டை கொடுக்கறது, ஜூனியர் வேலை பார்க்கறது தான் மற்ற வழக்கறிஞர்கள் வருவாங்க. உங்களுக்கு இது எதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கு? உங்களுக்கு இந்த ஆங்கிலம் கோலோச்சுவது, ஆங்கிலத்தை ஆங்கிலம். நான் ஒரு நேரடியா பார்த்த ஒரு நீதிமன்றத்துல ஒரு நல்ல வழக்கு, நம்ம வழக்கறிஞர் ஒருத்தர் வாதிடுறாரு. அவருக்கு இந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இலக்கண நுட்பங்கள் வரல, சல்லமா வரல. அவரை எழுதி கொடுக்க சொன்னா தப்பு இல்லாம எழுதியிருப்பார், ஆனா பேச வேண்டி வருது. அவர் ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வர்போட எஸ் சேர்க்கணுங்கிற விதியெல்லாம் நடப்பு வச்சுன்னு சொல்ல முடியாது. அவர் தான் சொல்றார். அந்த தரப்புல ஜி ராமசாமி, பெரிய பார்ப்பன வழக்கறிஞர், கலைஞருடைய நெருங்கிய நண்பர், அவர் இந்த இலக்கண பிழையை வச்சுட்டு கிண்டல் அடிக்கிறார். கோர்ட்ல அவருடைய ஜூனியர்கள்லாம் நிறைந்திருக்கிறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. இவர் எப்படி வாதிடுவார்? ஃபங்காயிடுறார். அவர் தமிழ்ல பேசுற நல்லா அழகா பேசிட்டு போடுவார். எதுக்கு இந்த சிரமம்? இன்னும் சொல்ல போனா என்ன பண்ணி வச்சிருக்கான் சென்னையில எல்லாம், தலைமை நீதிபதி தமிழ் தெரியாதவரா இருக்கணும். வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க தலைமை நீதிபதி, தமிழனா இருந்தா தமிழ் மக்களுடைய உணர்வுகள் தெரிஞ்சு போயிடும்ல. கடைசியா இஸ்மாயில் தான் இருந்தார், அதுக்கு பிறகு யாரு இருந்தா ஞாபகம் இல்லை. இதே மாதிரி தமிழ்நாட்டு நீதிபதியை கொண்டு போய் மணிப்பூர்லயோ வேற இடத்துலயோ போறோம். இதெல்லாம் என்ன என்ன என்னத்தை வளர்க்கிறாங்க? சரி, இதுதான் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கிறாங்கன்னா மிக தெளிவா தெரியுது, தேசிய ஒருமைப்பாடு பார்ப்பனர்களுக்கானது. நல்லா புரிஞ்சுக்க. யாருக்காக தேசிய ஒருமைப்பாடு? தெளிவா இருக்கிறாங்க. தமிழனுக்கு தமிழ் நீதிபதியா இருக்கக்கூடாது, முடிச்சுட்டான். அப்படி தமிழன் இருந்தா பார்ப்பனத்தை வேணா இருக்கணும். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேல் பார்ப்பனர்கள் தான். ஒரு எஸ்டியில இருந்து ஒருத்தர் இதுவரை இருந்தது இல்லை. எஸ்சி பிரிவுல இருந்து ஒரு 2 பேர் தான் இருக்காங்க இன்னைக்கு. கடந்த காலத்துல ஒருத்தர் இருந்தார், தலைமை நீதிபதி வரைக்கும் போனார், பாலகிருஷ்ணன். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. ஏன்? என்ன காரணம் இதுக்கு? எது அவங்களுக்கு உதவுது? அவங்களுக்கு அயல்மொழி புலமை உதவுது. அயல்மொழியை நீங்கள் அங்கு பயன்படுத்துவது அவங்களை தூக்கி வரத்துக்கு உதவியா இருக்கு. ஒரு நேரடி சம்பவம் நடந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட நீதிபதி, அவர் ஒரு வழக்காடுவதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போறார். அங்க போய் இந்தியில பேசுறார். நீங்க வடநாட்டுல இந்த தமிழ்நாட்டு அளவுக்கான ஆங்கில புலமை, ஆங்கில சரளம்லாம் வராது. அவங்க எல்லாருமே இந்த ஷேர் உச்சரிப்பெல்லாம் அவங்களுக்கு வராது. ஜன் தான் சொல்லுவாங்க, அடிஜன் அப்படிம்பாங்க, ஆக்ஜன் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஏதோ போய் அவர் போறாரு. அவர் இந்தியில பேசுறார். ரஞ்சன் கோகோய் தான் தலைமை நீதிபதி. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, என்ன இந்தியில பேசுறீங்க அப்படி. அவருக்கு தெரியுமோ தெரியாது, அவர் அஸ்ஸாமியர், அஸ்ஸாம முதலமைச்சரா இருக்கக்கூடிய புள்ளவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு சரளமா இங்கிலீஷ்ல பேச முடியாது, நான் இந்தியிலே பேசுறேன். யூ ஆர் ஏ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், பட் யூ சே யூ கான்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஒரு மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டா இருந்துட்டு என்னையா இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. ஆக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பு போயிடுச்சு, ஆங்கில திணிப்பு வருது. ஆங்கில திணிப்பு இந்தி பேசுகிற ஏழைக்கு எதிராக வருது. அங்கதான் அதனுடைய வர்க்க சார்பு, வகுப்பு சார்பு வருது. இப்ப நமக்கு இங்கே பயிற்று மொழி சிக்கல் இருக்கு. இப்ப இந்த தேர்வு எழுதுறாங்க, நுழைவுத் தேர்வு, அது இது இந்தி அல்லது ஆங்கிலம். தமிழ்ல எழுத வாய்ப்பு கிடைத்தால் சில இடத்துல கிடைக்குது, ஏதோ போராடிகளாடி வாங்கி வச்சிருக்கோம். எல்லாரும் ஓரளவுக்கு சமத்துவமா கலந்து கொள்ள முடியும். இதுல ஆங்கிலத்துக்கும் இந்திக்கும் இடையில ஒரு முக்கியமான வேறுபாடு சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, இந்தி இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான மக்கள் சமூகத்தினுடைய தாய்மொழியாக இருக்கு. ஒரு இந்தி பேசும் மக்களுடைய மொழி அது. நம்ம எவ்வளவு இல்லைன்னாலும் அதுல கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிறாங்க. மராத்தி ஹிந்தி படிக்கிறான், கர்நாடகம் வரைக்கும் வருது. இப்ப கர்நாடகத்துல இப்ப எதிர்ப்பு வருது, முழுசா படிக்காம இருக்கிறான். மராத்தியில இது எந்த கவலையுமே இல்லை. மும்பையில முழுக்க முழுக்க ஹிந்திலேயே போலாம். ஏன்னா திரைப்படம் கூட ஹிந்தி படம் தான் பாக்குறான். மராத்தியில இந்த பாலிவுட் என்பதே ஹிந்தி துறை தான். நீங்க அந்த அம்மா லதா மங்கேஷ்கர் தானே, அவங்க சொன்னாங்க, யாராவது மராத்தியில படம் எடுக்கிறதா இருந்தா சொல்லுங்க, நான் இலவசமா பாடி கொடுக்குறேன்.
மராத்தி மொழியில் படம் கிடையாது, பாடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்தியில தான் எல்லாமே. பீகார் பூரா அப்படிதான். அந்த துறை எல்லாமே இந்தி கையில இருக்குது. ரைட்டு. அப்ப இயல்பாவே நமக்கு இந்திக்கும் தமிழுக்குமான போட்டின்னு வந்துச்சுன்னா தமிழன் இரண்டாம் நிலைக்கு போயிடும். நமக்கு நம்ம மேல இந்தி திணிக்கப்படுகிற போது அவனுக்கு அது தாய்மொழி, சொந்த மொழி, குறைந்தது நன்கு பழகிய மொழி. அவனுக்கு அந்த மொழிக்குரிய இலக்கணப்படி சமூக ஊடகத்திற்குரிய மொழி, மீடியம் ஆஃப் சோசியல் லிவிங், சமூக வாழ்க்கைக்குரிய ஊடகம் அதுதான். அலுவலகத்துல எல்லா இடத்துலயும் பயன்படுத்துற மொழி. நமக்கு அப்படி இல்லை. எனவே இயல்பாவே நம்ம இரண்டாம் நிலைக்கு தள்ளப்படும். அவன் அதுல முன்னுரிமை பெற்றலாம். ஆனா ஆங்கிலம், இப்ப நாகாலாந்துல அவங்க பல்வேறு பழங்குடி மொழிகள் இருந்தாலும் ஒரு பொது மொழியாக அவங்க ஆங்கிலத்தை பயன்படுத்துறாங்க. அது ஒண்ணு நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து ஒரு சிறு பகுதி. அந்த ஆங்கிலம் என்பதும் ரொம்ப ஆங்கிலேயம் பேசுகிற ஆங்கிலம்லாம் இல்லை. அவங்க பொது மொழியா ஆங்கிலத்தை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பல பழங்குடி மொழிகள் வளர்ச்சி பெறாத மொழிகள், தென்னாப்பிரிக்காவில் மாதிரிதான் ஒரு 13 வளர்ச்சி பெறாத மொழிகள் இருந்த போது அவங்க ஆங்கிலத்தை பொது மொழியா ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மாதிரிதான் அவங்களுக்கு. அதை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதிலும் இந்திக்கும் தமிழுக்கும் இருக்கிற போட்டி போன்றது அல்ல ஆங்கிலத்துக்கும் தமிழுக்குமானது. அதனால சுலபமா இவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா, நம்ம இந்திய எதிர்ப்போம் ஆங்கிலத்தை வைத்துக் கொள்வோம்னு சொல்றதுக்கான அடிப்படை அதுல இருந்தா வருது. ஆனா இங்க என்ன சிக்கல்னா, இந்த தேசிய ஒடுக்குமுறை என்பது சமூக ஒடுக்குமுறையோடு இணைந்த ஒன்று. இந்த தேசிய ஒடுக்குமுறைக்கு வெறும் மொழி என்ற பொருள் மட்டும் நம்ம கொள்ளும் போது ரைட்டு, இந்தி அவனுக்கு சாதகமானது, நமக்கு பாதகமானது. ஆங்கிலம் அவனுக்கும் நமக்கும் பொது. அதுதான் இந்த வாதத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க, இட் கிரியேட்ஸ் எ லெவல் பிளேயிங் ஃபீல்ட். ஒரு விளையாட்டு மைதானத்துல ஒரு பக்கம் பள்ளம் ஒரு பக்கம் மேடா இருக்கக்கூடாது. பள்ளத்துக்கு பந்து வேகமா போயிடும், மேட்ல ஏத்துறது கஷ்டம். ஆனா விளையாட்டு மைதானம் சமமா இருக்கணும். இப்ப இந்தி இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட அழிச்சிருது. ஆனா ஆங்கிலம் அழிக்காது. ஆங்கிலம் லெவல் பிளேயிங் ஃபீல்ட கிரியேட் பண்ணுது. இதுதான் வழக்கமா ஆங்கிலத்துக்கு சாதகமா சொல்லப்படுகிற கருத்து. இதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்னன்னா, ஆங்கிலம் லெவல் பிளேயிங் ஃபீல்ட ஆங்கிலம் படித்த ஒரு ஐஏஎஸ்க்கும் தமிழ் படித்த ஐஏஎஸ்க்கும் இடையில லெவல் பிளேயிங் ஃபீல்டு சரிதானே? இப்போ ஆங்கிலம் படிப்பாளிக்கும் தமிழ் படிப்பாளிக்கும் இடையில, இந்தி படிப்பாளிக்கும் தமிழ் படிப்பாளிக்கும் ஆங்கிலம் பொதுவானது, அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஆனால் ஒரு தமிழ்நாட்டினுடைய பார்ப்பனருக்கும் தமிழ்நாட்டினுடைய தலித்துக்கும் இடையில அது லெவல் பிளேயிங் ஃபீல்ட கொடுக்குமா? கொடுக்காதே. அவன் பேசுற இங்கிலீஷோட இவன் எங்க போய் போட்டி போடுறது? அவனுக்கு ஆங்கிலம் கற்கிற வாய்ப்புகள், படிக்கிற வாய்ப்புகள், அவனுக்கு வீட்லயே ஐசிஎஸ் படிச்சவன் ஐஏஎஸ் படிச்சவன் பரம்பரையா வரக்கூடிய வாய்ப்புகள், சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்றோம்ல, சமூக வழியிலும் கல்வி வழியிலும் முற்படுத்தப்பட்டவர்கள் யாரு? அப்ப சமூக வழியிலும் கல்வி வழியிலும் என்பதனுடைய பொருள் என்ன? ஆங்கிலம் படிப்பதிலும் அவனுக்கான வாய்ப்புகள் அதிகம், நமக்கான வாய்ப்புகள் குறைவு. ரெண்டு பேரும் எப்படி சமமா இங்கிலீஷ் பேச முடியும்? லெவல் பிளேயிங் ஃபீல்டு இங்கிலீஷ்னால நமக்கு எப்படி வரும்? லெவல் பிளேயிங் ஃபீல்டு நமக்கு வர்றதுக்கு ஒரே வழி நம்ம மொழி தான். நீயுமா நானும் வர்றேன், தமிழ்ல போட்டி போட்டுப்போம். எல்லா மக்களுக்கும் அதுதான் தாய்மொழி, அதுதான் செவிலி தாய். இங்கிலீஷ்ல போய் போட்டி போட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தான் போட்டி போடுவோம். நான் வேண்டாம்னு சொல்ல. நீங்க மாஸ்கோல போய் ஒரு பல்கலைக்கழகத்துல சேர்ந்து படிக்கணும்னா நீங்க ருஷ்யனை கத்துக்கிட்டு நீங்க ருஷ்யனோட போட்டி போடலாம், அங்க வரக்கூடிய வேற வெளிநாட்டோட போட்டி போடலாம். அது வேற வழியே இல்லை. நீங்க அதை கஷ்டப்பட்டுதான் செஞ்சாகணும். நீங்க ருஷ்யாக்காரனோட ஒரு விண்வெளி களத்துல அனுப்பப்படுறீங்கன்னா அந்த ருஷ்யனை படிச்சுக்கிட்டு தான் போகணும். இப்ப நாசாவில இருந்து அனுப்பப்படுற விண்வெளி களத்துல ஒருத்தர் போறாங்கன்னா அங்க இங்கிலீஷ் தான். நீங்க அங்க போய் தமிழ் கேட்க முடியாது. அதுக்கு எல்லாம் ஒரு குறுகிய சிறு பிரிவு, அவங்களுக்கு அதுக்கான பயிற்சி மற்ற வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு.
ஒரு 2-3 மாசத்துக்குள்ள ஒரு அயல் மொழியினுடைய ஒர்க்கிங் நாலேஜ் பெறலாம். அதை செயலுக்கு உகந்த முறையில கத்துக்கலாம். அது ஒன்றும் கஷ்டமே இல்லை. அதுக்காக நீங்க மழலை நிலையிலிருந்து தொடங்கி இங்கிலீஷை கற்றுக் கொடுக்கணும், இங்கிலீஷை கல்வி மொழியாக்கணும். அப்புறம் அவன் அடுத்து கொண்டு வந்துடுறான் செகண்ட் லாங்குவேஜா இந்திய கொண்டு வரணும், சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். நீ வேணும் நான் ஜெர்மனை கத்துக்க. யாருக்கு எது ஸ்பெஷலைஸ் பண்ண விரும்பினாலும் அதை படிச்சுட்டு போட்டோம், யாரும் வேண்டாங்களே. நம்ம தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய குறைபாடு என்னன்னா, ஆங்கிலத்தை நியாயப்படுத்துகிற போதெல்லாம் என்ன சொல்லி நியாயப்படுத்துகிறார்கள்னா, அறிவுச்சாளரத்தை திறப்பதற்கு அதுதான் வழி. இப்ப தோழர் என்ன கேட்பாரு, நீங்க எப்படி படிச்சீங்க? இங்கிலீஷ் படிச்சனா தானே இதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்க இல்லையா? இங்கிலீஷ் படிச்சனால நீங்க சொல்றீங்க. அப்ப எங்களை எப்படி இங்கிலீஷ் படிக்க வேணாம், நான் படிக்க வேணும்னு யாரையுமே சொன்னேன். ஆனா நான் என்ன சொன்னேன், நான் ஆங்கிலம் படித்ததை போல இன்னொருவர் ஸ்பானிஷ் படிக்க முடிந்தால் சேகுவேராவையும் காஸ்ட்ரோவையும் அந்த மொழியிலே படிக்கலாமே. நான் ஆங்கிலம் படித்ததை போல ஜெர்மன் படித்திருந்தால் மார்க்ஸோட மூல முதலை ஜெர்மன்ல இருந்து மொழிபெயர்க்கலாமே. எதுக்கு நான் எவ்வளவு வாங்கி மொழிபெயர்க்கணும் இன்னொரு மொழிக்கு மாறி? அவர் கையில இருக்கிற ஒரு ஐஸ் கட்டியை என் கையில கொடுத்து உங்க கையில நான் திருப்பி கொடுக்கணும்னா இந்த ஐஸ் கொஞ்சம் கரைஞ்சுதானே போகுது. ஜெர்மன்ல இருந்து தமிழ் கொண்டு வர்றது எப்படி, ஜெர்மன்ல இருந்து ஆங்கிலத்துக்கு வந்து ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு வர்றது எப்படி? இது ஏன் முடியாத காரியமா போச்சு? நமக்கு பல்வேறு துறை சார் அறிவு, கலை தொடர்பான அறிவுகள், நமக்கு சமூகத்துல எல்லா விதமான கலைகளும் கற்றவர்கள் இருக்கணும். நமக்கு அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன வேணும்? அறிவியல் கற்றவர்கள், அறிவியலுக்குள்ளேயே இயற்பியல் கற்றவர்கள், வேதியியல் கற்றவர்கள், கணிதம் கற்றவர்கள், சமூக அறிவியல், அதுல அறிவியல் தனியா படிச்சவங்க, புவியியல் படிச்சவங்க, பல துறைகள் படித்தவர்கள் வேணும் அந்த சமூகத்திற்கு. சமூகத்தினுடைய தேவைகள் அப்பதான் நம்ம நிறைவு செய்ய முடியும். அப்பதான் நாம் ஒரு வளர்ச்சி பெற்ற முன்னேறிய சமூகமாக நாம் அப்பதான் மாற முடியும். அதே போல மொழி அறிவிலும் நமக்கு ஒரு பன்முகத்தன்மை வேண்டும். இப்ப பிரான்ஸ்ல பிரெஞ்சு மொழி தான் கட்டாயம், அதுதான் கல்வி மொழி, அதுதான் பயிற்று மொழி. பிரெஞ்சு மொழி படிக்காம நீங்க எந்த படிப்பையும் நீங்க முடிக்க முடியாது. ஆனா 5ஆம் வகுப்புக்கு பிறகு இன்னொரு மொழி, இன்னும் ஒரு மொழி அல்ல, ஒன் ஆஃப் தி யூரோப்பியன் லாங்குவேஜஸ், ஐரோப்பிய மொழிகளில் ஒன்றை எடுத்து படிக்கணும். அது ஜெர்மனா இருக்கலாம், ஆங்கிலமா இருக்கலாம், என்ன மொழியாவெல்லாம் இருக்கலாம். அப்ப 3ஆவதாக நீங்க ஏதாவது வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறீங்களா, உங்க தாய்மொழியை படிச்சு, அதுதான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. அங்கெல்லாம் மதிப்பெண் எடுக்க வேணா, அது படிங்க, படிச்சா நல்லதுன்னு சொல்றேன். ஒரு குழந்தைக்கு கற்றல் திறன் குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த உளவியல் வல்லுநர் அந்த குழந்தையை கூப்பிட்டு, பெற்றோரை கூப்பிட்டு, இந்த குழந்தைகிட்ட நீங்க என்ன மொழியில பேசுறீங்க, அந்த மொழி அது என்ன மொழியில உங்களோட உரையாடுது. இவங்க சொல்றாங்க படிப்பெல்லாம் நல்லா வரணுங்கிறதுக்காக நாங்க எல்லாம் டேனிஷ் மொழியில தான் அந்த பிள்ளைகிட்ட பேசுவோங்க. தப்பு. அந்த குழந்தை தாய்மொழியில் பேசணும், நீங்க அதனுடைய தாய்மொழியே பேசுங்க. அது மட்டுமல்ல, கல்வி நிறுவனத்தில் முடியலைன்னாலும் உங்க வீட்டில் தாய்மொழி கல்வி கொடுங்க. அது அதனுடைய உளவியல் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அடித்தளம், அறிவு அடித்தளம் இடுவதற்கு அது இன்றியமையாதது. அந்த அறிவு அடித்தளத்தை வைத்துக் கொண்டு எங்க பள்ளிக்கூடத்துல டேனிஷ் வழியாகவே எல்லா பாடங்களையும் சுலபமா கற்றுக்கொள்ளும். ஏன்னா இது ஒரு மொழி அறிவு என்பது அந்த மொழியினுடைய இலக்கண கட்டமைப்பையும் அந்த மொழியினுடைய அடிப்படை சொல்வளத்தையும் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த மொழி குறிக்கிற பண்பாட்டை, அந்த மொழி குறிக்கிற வரலாற்றை, கால்டுவெல் சொல்றாருல, ஒவ்வொரு சொல்லும் ஒரு உறைந்து போன வரலாறு. ஒரு சொல்லை ஆய்வு எடுத்துதானே உங்களுக்கு தமிழ் தனித்தியம் எப்படி முடிவுக்கு வந்தாங்க. உங்களுக்கு எல்லிஸ் ஆரம்பத்துல என்ன பண்ணாரு, இந்த அம்மா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, இதெல்லாம் ஏதாவது மொழியிலிருந்து இரவல் வரப்பட்டிருக்கா, இந்த மொழியிலே இருக்குதான்னு பார்த்தேன். இப்படிலாம் ஆரம்பம். பார்த்துட்டு சொன்னாரு, இல்ல தமிழ்ல தெலுங்குல இந்த மொழி, இந்த சொற்கள் எல்லாமே இருக்கு, எந்த மொழியின் தயவுமே இல்லாத இந்த அடிப்படை உறவு சொற்கள் இருக்கு, இந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்தார். கால்டுவெல் அதுக்கு மேல அதை வளர்த்து கொண்டு போனார். வளர்த்து கொண்டு போய் தமிழுக்கென்று தனியான ஒரு சொல்வளம் இருப்பது மட்டுமல்ல, தனி இலக்கணமும் இருக்கு.
இது வேற எந்த மொழிக்கும் இன்னொன்னு பெற்றுக்கொள்ள வேண்டியதோ எடுத்துக்கொள்ள வேண்டியதோ இல்ல. இந்த மாதிரியான இலக்கண கட்டமைப்பு, இலக்கிய சொல்வளம் வளர்ச்சி பெற்ற சில மொழிகளுக்கு இருக்கு. அவை வட ஆரிய மொழிகள் அல்ல. ஆனா வட ஆரிய மொழிகள் அல்லாத இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறாத மொழிகள் இருக்கு. அவை செப்பமுறாத மொழிகள், இவை செப்பமுற்ற மொழிகள். இந்த செப்பமுறாத மொழிகள் எங்க இருக்கு? அது தோழர்கள் பேசுற மொழியா இருக்குது, கோண்டுகள் பேசுற மொழியா இருக்குது. வேற பாகிஸ்தான்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான்ல ஒரு பகுதியில அது திராவிட மொழி. யாரு? கால்டுவெல் சொல்றாரு. அவர் மொழி குடும்பத்துக்கு தான் பெயர் வைக்கிறாரு. கால்டுவெல் அவர் இது திராவிட இனம்லாம் சொல்லல, அவர் மொழி குடும்பத்துக்கு பெயர் வச்சார். அந்த மொழி குடும்பத்துல இருக்கக்கூடிய செப்பமுற்ற மொழிகள் பேசக்கூடிய பகுதி இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இந்த மொழி பேசுகிற பகுதிகள் அன்னைக்கு ஏறத்தாழ சென்னை மாகாணமா இருந்ததுனால இது திராவிடம் என்று அழைக்கப்படலாயிற்று. அவ்வளவுதான். அப்ப இங்க வசிக்கக்கூடிய மக்கள் அவங்க தமிழர்கள்னா அவங்க திராவிடர்களா இருந்தாங்க, அல்ல வேறு மொழிக்காரர்களா இருந்தாங்க. இதுக்கு பொதுவான பெயர் இப்படிதான் வந்துச்சு. நீங்க கால்டுவெல்ல கரிச்சு கொண்ட வேண்டிய அவசியமே இல்லை. கால்டுவெல் கருத்துட்டு போயிட்டாரு, அது பெரியார் பயன்படுத்திக்கிட்டாருங்கிறார் மணியரசன். கால்டுவெல் இல்லைன்னா தனித்த மொழி இயக்கம் இல்லை, கால்டுவெல் இல்லைன்னா மொழி போரே இல்லை. நீங்க தமிழுக்காக போரிடுவதற்கான அடிப்படையே இந்தியவியல், திராவிடவியல், தமிழியல் என்ற அரசியல் போக்கு அனைத்திற்கும் மூலவர் கால்டுவெல். கால்டுவெல் இது எதுவுமே கிடையாது. காமராஜர் மதிக்கிறாரு, அதை எடுத்து காட்டுறாரு உங்களுக்கு. அவருக்கு சில மாறுபாடுகள் இருக்கு, அது வேறு செய்தி. ஆனா ஏற்றுக்கொள்றார். அதனால வேண்டி இந்த மொழிப்போர் குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இல்ல. எதனால நாம் ஆங்கிலத்தினால வர்ற தீமை என்னங்கிறதுக்காக சொன்ன, ஒரு மொழி படிக்கிறத பத்தி பிரச்சனையே இல்லை. ஆங்கிலம் வேறு எல்லா மொழிகளும் படிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு தமிழ் சமூகம் ஒரு பழங்குடி நிலையில அதாவது வளர்ச்சி பெறாத ஒரு சமூகமா இருந்து, ஆனா ஏற்கனவே நம்ம சங்க காலத்திலேயே அவர் தனிநாயகம் அடிகள் எழுதுறாரு, அனைவருக்குமான கல்வி இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படி கல்வி கற்க முடியாத ஒரு சூழல்ல வடக்கிருந்து ஆரியர்கள் அவங்க தங்களை மேலாக காட்டிக் கொள்வதற்கு வேதங்கள், அவங்களுடைய தனி மொழி இவற்றை எல்லாம் கொண்டு நுழைத்த நேரத்துல இதுதான் யதார்த்தம்னு நம்பி, இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர்களோடு சேர்ந்து இந்த சமூகத்தில் ஏற்கனவே உயர் வகுப்புகளா இருந்தவர்களும் சேர்ந்து கொண்டாங்க. நம்ம என்னன்னா, இன்னைக்கு இருப்பதுதான் யதார்த்தம். ஐஐடி ப்ரொஃபசர் இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு, ஹைகோர்ட்ல இங்கிலீஷ்ல பேசினாதான் நம்ம வழக்கு ஜெயிக்க முடியும் என்று இருப்பதையே நிரந்தரம் என்று கருதி கொண்டு போனால் பாதிப்புறுவது யாரு? நீங்க தனிப்பட்ட ஒருத்தர் தேடி போயிடலாம், இந்த சமூக வளர்ச்சி தேங்கி போகும், பாதிப்புறுவார். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறதுடைய பொருள் என்ன? கல்வி தமிழ், நீதி தமிழ், ஆட்சி தமிழ், எல்லாத்திலையும் வடிவாக்கில் தமிழ், எல்லாத்திலையும் தானே இருக்கணும். வேறொரு மொழியை தேவைப்பட்ட இடத்துல துணைக்கு வைத்துக் கொள்வது பிரச்சனையே இல்லை. இரண்டாவது மொழியா ஏதோ ஒன்றை படிக்கணும், படிச்சா நல்லது. அதனால இறுதியா நான் 2 செய்தி மட்டும் சொல்றேன். இந்த மொழி சிக்கல்ல பண்ணக்கூடிய பெரிய குழப்பத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய 2 காரணிகள். நம்ம இந்த விவாதங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா இந்த பிஜேபியோ காங்கிரஸோ அமையமோ உட்கார்ந்துட்டு பேசுவாங்க. என்ன பேசுவான்? ஒரு மொழியை கத்துக்கிட்டா என்ன கத்து போச்சு, இன்னொரு மொழியை கத்துக்கலாமே, இந்திய கத்துக்கிட்டா நல்லது தானே. அவன் இங்க ஹிந்தி தெரிஞ்சவன் இங்க பான்பூரி வித்துக்கிட்டு இருக்கான், அவன் தமிழ் கத்துக்கிட்டு. இவன் நம்மால் போய் டெல்லியில வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க போய் அங்க ஹிந்தி, அந்த வீட்டுல ஹிந்தி பேசிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை, யாருக்கு போனாலும் எளிதில் அதெல்லாம் வந்துட போகுது. அதுக்காக இந்திய போய் எல்லா இலக்கண இலக்கியத்தோட படிச்சு எல்லா கவிதைகள் செய்யுள்கள் படிக்கணும், பிரேம்சந்திரனுடைய சிறுகதைகள்லாம் படிச்சு எழுதணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. சரி, படிச்சா நல்லதுதானே, ரைட். இது ஒரு வாதம். இரண்டாவது வாதம், நமக்கு ஒரு தொடர்பு மொழி வேண்டாமா? இந்தியாவில் இருக்கிறோம், உலகத்திலையும் இருக்கிறோம், ஒரு தொடர்பு மொழி, ஒரு லிங்க் லாங்குவேஜ் வேணுமா வேண்டாமா? ஒன்று, உலகம் தனக்கு ஒரு லிங்க் லாங்குவேஜ் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டது. ஐநாவில் எத்தனை மொழி? ஐநாவில்
6 மொழிகள், வெறும் ஆங்கிலம் அல்ல. நீங்க பல ஊர்களுக்கு போகும்போது, நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கிறேன், ஸ்காண்டினேவிய நாடுகள்ல ஒரு ட்ரெயின்ல எத்தனை மணிக்கு இந்த ரயில் இந்த இடத்துல நிக்கும், எங்க நிக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆங்கிலம் பயன்படுது. எஸ்சிஆர் எழுதுவாரு, நான் வந்து ஹீத்ரோ விமான நிலையத்துல இறங்கினேன், அதுக்குள்ள இங்கிலீஷ்காரன் பேசுற நாடு, நான் பேசுற இங்கிலீஷ் உச்சரிப்பு இவ்வளவு நாள் நம்ம படிச்ச ஆங்கிலம் இந்த ஊர்ல பயன்படுறதாங்கிற முடிவுக்கு வந்தேன். இந்த ஆங்கிலத்தை வச்சு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சுத்தமா ஆங்கிலமே கற்றுக்கொள்ளாத, ஆங்கிலத்துக்கு தொடர்பே இல்லாத வளர்ச்சி பெற்ற நாடுகள் நிறைய இருக்கு. ஸ்பெயின் இருக்கு, போர்ச்சுகல் இருக்கு, லத்தீன் அமெரிக்க நாடுகள் பல நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகளையும் ஸ்பெயின் கட்டாயம் படிக்கிறாங்க, ஆனா ஆங்கிலம் படிக்கிறது இல்லை. ஒரு சிலர் தேவைப்படுது. அமெரிக்கா இன்னைக்கு வந்து உலக வல்லரசா இருக்கலாம், இந்த உலக மையத்தினுடைய தலைமை பீடமா இருக்கலாம். அதனால சீனாக்காரன் கூட இங்கிலீஷ் படிச்சுட்டா போய் நம்ம அங்க போய் கத்துக்கலாம். அந்த நம்ம கூகுள்ல போய் தமிழா இருக்கிற மாதிரி ஏன் சீனாக்காரன் இருக்கிற தடையா இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கத்துக்கலாம். இப்ப நம்ம அதெல்லாம் வச்சு அளவுகள் பேசல. ஒன்று, இந்தியாவில் யாரும் யாரும் தொடர்பு கொள்ளும். நம்ம சமூகத்தில், தமிழ் சமூகத்துல யாரோடெல்லாம் நம்ம தொடர்பு கொள்றோம். ஒரு மலையாளியோட ஒரு கலை தொடர்பு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு படம் எடுக்கணும், ஒருத்தர் வர்றாங்க, ஏன் மலையாளத்தில் தொடர்பு கொண்டா என்ன தடை? அவன் நம்மளோட தமிழ்ல தொடர்பு கொண்டா என்ன தடை? ஏன் ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ தொடர்பு வச்சுக்க வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? கட்டாயம் இருக்கு, வேற வழி இல்லாம வச்சிருக்கோம். நம்ம வெற்றிமாறன் விடுதலை படம் எடுக்கிறார், அவர் தமிழ்லயே எடுத்துட்டாரு. முழுக்க தமிழ் மரபு, தமிழ் பின்னணி, தமிழ் சூழல், அதெல்லாம் இந்த என்ன சொல்றாங்க பேன் இந்தியா பிலிம் எல்லாம் அதை எடுக்க முடியாது. எடுத்திருந்தா அந்த படத்துக்குரிய அழகோ சிறப்போ இருந்திருக்க. இந்த கமலஹாசன் எடுத்தாரு ஒரு படம் கடைசியா, என்ன படம், இந்த பத்தல 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 ஆடுவாரு விக்ரம், அதுதான் ஆல் இந்தியா பிலிம். நீங்க சுட்டு சுட்டு சட்டத்துக்கும் பீரங்கி வச்சுக்கிறதுக்கும் அயில வச்சுக்கிறதுக்கும் அப்புறம் போதை மருந்து கஞ்சா கடத்தல் இதுக்கெல்லாம் ரைட்டு, அதான் பேன் இந்தியா கல்ச்சர். அதுதான் தமிழ் கல்ச்சர் வராது. நீங்க தேசிய இனத்தோடு இந்த மண்ணோடு ஒட்டாத ஒரு படத்தை தான் நீங்க அப்படிலாம் எடுக்க முடியும். இந்த மண்ணில் ஒட்டி மண்ணின் வாசனையோடு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அது இந்த மொழியில மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்க இந்த மொழியை ஒரு தெலுங்குக்கு கொண்டு போக விரும்புறாரு, அங்கேயும் நக்சலைட் பிரச்சனை இருக்குது, அங்கேயும் மோதல் கொலைகள் இருக்கு, ரைட்டு. தமிழ்ல இருந்து தெலுங்குக்கு மாத்துங்க, இதுக்கு இங்கிலீஷ். நீங்க இப்போ ஒரு மேட்டுக்குடி வர்க்கத்துக்கு அது போகணுங்கிறதுக்காக இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தெலுங்குல போடுங்க, இன்னும் அதிகமா பார்ப்பான். இந்த சென்னை நகரத்துல சரளமாக ஆங்கிலம் பேச தெரிஞ்சவர்கள் அதிகமா, சரளமா தெலுங்கு பேச தெரிஞ்சவர்கள் அதிகமா. தெலுங்கு தானே. நீங்க ஆந்திரால இருந்து வர்ற தலைவருக்கு ஏன் தெலுங்குல மொழிபெயர்க்க கூடாது, ஏன் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கணும்? இப்ப அண்மையில நம்ம கோயம்புத்தூருக்கு இவங்க வந்திருந்தாங்க, சாய்பாபாவுடைய மகள் வந்திருந்தாங்க. நான் தான் கேட்டேன், அவங்களுக்கு தமிழ், இங்கே நிறைய தெலுங்கு தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அழகா அவங்க தெலுங்குல பேச வச்சு தமிழ்ல மொழிபெயர்த்தலாம். ஆனா அவங்கள்ட்ட இங்கிலீஷ்ல தான் பண்ணணும்னு சொல்லி அவங்க இங்கிலீஷ் ரைடிங் வந்து பேச வேண்டியிருக்கு. அவங்களுக்கும் கஷ்டம், அந்த மொழிபெயர்த்து சொல்றவங்களுக்கும் கஷ்டம். இந்த பழக்கத்தையும் நம்ம கொண்டு வரல. மாஸ்கோல நேரு கேட்டாங்க, இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாரு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், உடனே நிறுத்திட்டாங்க. ஒண்ணு நீங்க எங்க தாய்மொழி ருஷ்யன் தெரியும்னா பேசுங்க, இல்ல உங்க தாய்மொழி என்னவோ அதுல பேசுங்க, நாங்க மொழிபெயர்த்துக்கிறோம். நீங்க இங்கிலீஷ்ல பேசினா எங்க யாருக்கும் புரியாது. எங்களுக்கு அது மான பிரச்சனை. எதுக்கு எங்கிட்ட வந்து இன்னொரு மொழியில அவனுக்கு தெரியாத மொழியில பேசணும்னு. தொடர்பு மொழி, இதைதான் லெனினுடைய மொழி கொள்கையில முக்கியமான கூறு. லெனின் ருஷ்ய புரட்சியினுடைய தலைவர், ஜாராட்சியின் கீழ் அடிமைப்பட்டிருந்த பல்வேறு தேசிய இனங்களை ஒருங்கிணைத்தார், அங்க நிலக்கிழாரியத்தை ஒழித்தார், சுரண்டரை ஒழித்தார், அதுக்கு அடிப்படையான ஒரு மொழிக் கொள்கையை வகுத்தார். அந்த மொழிக் கொள்கை என்னன்னா, அனைத்து தேசிய மொழிகளும் ஒன்றுக்கொன்று சமமானவை, நிகரானவை. இப்படி நிகர்மை மீறப்படுமானால் அந்த மொழிக்கார தனியா விலகி போய் தான் வேலையை பார்த்துக்கலாம், நம்மோட இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டார்.
அவன் கொடுக்குற மனு படிக்க முடியல சார் தோழரே, அவன் கொடுக்கறது பதில் கொடுக்க முடியல, அப்ப நீயே அவன் மேல ஆட்சி நடத்துற, அவனை ஆள உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான செய்தி, பல தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒற்றை தொடர்பு மொழி தேவையில்லை. லிங்க் லாங்குவேஜ்னு ஒண்ணு வேணாம். ராமூர்த்தி எழுதுறாரு, இந்தியாவுக்கு ஒரு தொடர்பு மொழி தேவைப்படும், அப்படி தேவைப்பட்டால் இந்திக்குத்தான் அதிக வாய்ப்பு உண்டுங்கிறாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? ஆங்கிலம் படிக்கக்கூடிய, ஆங்கிலம் சரளமாக பேசவும் எழுதவும் கூடிய ஒரு கூட்டத்துக்குள்ளதான் அந்த தொடர்பு அடங்கிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தோழர் ராமராஜன், உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, சிபிஎம்ல ஒரு மூத்த தோழர், தொண்டால் பொழுதளந்த தூய தோழர், 80 வயசுக்கு மேல ரொம்ப காலம் முன்னேற ஊழியர் இருந்துட்டாருன்னு அவரை மத்திய கமிட்டியில போட்டாங்க. கட்சி அலுவலகத்துல அந்த படிக்கட்டு கீழே பாய் வச்சு படுத்தா கிடப்பார். அவருக்கு வேற ஒன்றும் குடும்பம் அது எதுவும் கிடையாது. அவருக்கு மத்திய கமிட்டிக்கு போனார். நான் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் வாழ்த்தி எல்லாம் அனுப்பணும். அதுக்கு ஒரு 5-6 மாசம் கழிச்சு, தோழர் எப்படி இருக்குது மத்திய கமிட்டி அனுபவம்னு சொன்னேன். நான் ரிசைன் பண்ண தோழர். ஏன் தோழர்? அவங்க பேசுறது எதுவுமே எனக்கு விளங்கலான்ட்டாரு. ஒண்ணு இங்கிலீஷ் தெரிஞ்சிடணும், இல்ல ஹிந்தி தெரிஞ்சிடணும். நம்ம பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது நமக்கு புரியல. இது என்ன விளைவை கொடுக்கும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தி அல்லது ஆங்கிலம் தெரிந்தவனால் தான் இந்த கட்சியினுடைய தலைமைக்கு வர முடியும் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? பார்ப்பனர்களும் பணக்காரர்களும் தான் அந்த மேட்டுக்குடியில தான் அந்த தலைமைக்கு வர முடியும்னு அர்த்தம். அது தவிர்க்க முடியாத விளைவு. நீங்க உண்மையான தொழிலாளி வர்க்க தலைமையை, உண்மையான உழவர்களுடைய தலைமையை வேறு மொழியை கொண்டு நிறுவ முடியாது. நம்ம சென்னையில ஒரு தொழிற்சங்க தலைவர் இருந்தார், SCC அந்தோணி பிள்ளைன்னு இருந்தார். பழைய தோழர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் HMS தலைவராக இருந்தார், இந்து மசூர் சபா. நிறைய தொழிற்சங்களுக்கு தலைமை தாங்கினார். நாங்க மாணவர்கள் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுல கூப்பிட்டு அவரை பேச வைப்போம். இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு, தமிழ்ல பேச தெரியாது அவருக்கு. இவரை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி உங்க மக்கள் உணர்வுகளை கடத்துவது? இது அவங்க எல்லாம் அப்படி இருந்தா பரவாயில்ல. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில முக்கியமான தலைவரா இருந்தவர், சரி எவ்வளவு காலம் இப்படியே இருக்கிறது, காங்கிரஸ் போயிடலான்ட்டு காங்கிரஸ்க்கு போய் மோகன்குமார் மங்கலம், பார்வதி கிருஷ்ணன் கோயம்புத்தூர் எம்பியா இருந்தவங்க, மோகன்குமார் மங்கலத்தை நாங்க ஒரு மாநாட்டுல கூப்பிட்டு பேச வைக்கிறோம். தமிழ் வழி கல்விக்கான மாநாடு. அந்த காலத்துல இருந்து போராடிட்டு இருக்கிறோம். காமராஜர் உட்கார்ந்து இருக்கிறார், சம்பத் உட்கார்ந்துருக்கார், சி சுப்பிரமணியம் உட்கார்ந்து இருக்கார். காமராஜர் அன்னைக்கு இந்த ராஜபராமசாமி வீட்டுல ஒரு திருமணம், நான் முன்னால புறப்பட்டு போறேன். சரி யார் என்ன பேச வேண்டியிருக்கு, பேசி கேட்டுட்டு போலாம்னு பார்த்தா மோகன்குமார் மங்கலம் பேர். அவரை பேச சொல்லணும்னு உட்கார்ந்துட்டார். மோகன்குமார் மங்கலம் மைக்க பிடிச்சார். I am going to speak for Tamil in English. இது ஆரம்பமே. நான் தமிழுக்காக பேச போகிறேன், ஆங்கிலத்தில் பேச போகிறேன். இதையும் சொல்லிக்குவாங்க, எங்களுக்கு தமிழ் பேச தெரியாது, மேடை பேச்சு தெரியாது. எப்படி மக்களோடு ஒட்டும், எப்படி தொழிலாளர்களுக்கு தலைமை வரும். அதனால இந்த மொழி போராட்டம் என்பது ஏதோ இந்த மொழி மேல நம்ம காதல் கொண்டு பற்றுதல் கொண்டு இந்த மொழியினுடைய சிறப்புகள் தோழர்கள் இப்ப சொன்னாங்க பாருங்க, எப்பேற்பட்ட மொழின்னெல்லாம். எப்பேற்பட்ட மொழியாவது இருக்க வேண்டாம். நொண்டி தாயா இருந்தாலும் தாய் தானே, அவனுக்கு அவன் மொழி. தமிழுக்கு மோது என்று பேர் இந்த தமிழின்ப தமிழர்கள் உயிருக்கு நேர்னா தெலுங்கனுக்கு தெலுங்கு உயிர். தப்பு என்ன? இந்திக்காரனுக்கு இந்தி உயிரா இருக்கட்டும். நமக்கு தமிழை ஆளுவதற்கும் தமிழ் நம்மை ஆள்வதற்கும் வழி செய்யாமல் இதை வேறு திசைகளை திருப்பி விடுறாங்க. கத்துக்கிறது பிரச்சனையே இல்லை, எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம். நம்ம சரியா கத்துக்கல. நம்ம பள்ளிக்கூடங்கள்ல, நம்ம கல்வி நிறுவனங்களில் ஆங்கிலத்துக்கு மாற்றாக இன்னொரு அயல் மொழியை கற்றுக் கொடுக்கிற வசதி இல்லாம இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி பல மொழி கற்க முடியும்? எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து எப்படி சேர்க்க முடியும்? நம்முடைய செல்வங்களை எல்லாம் எப்படி உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்? முடியாது. அதனால இந்த முறை தப்பு. ஒற்றை அயல் மொழியாக ஆங்கிலத்தை நத்தி இருப்பது தவறு. தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படாது. இரண்டாவது, தொடர்பு மொழி என்பது பொய் சாக்கு. தொடர்பு மொழி என்ற ஒன்று தேவையில்லை என்று அறிவிக்கணும். ஒற்றை தொடர்பு மொழி தேவையில்லை, பல தொடர்பு மொழிகள் இருக்கும், நிறைய இருக்கும். நீங்க
அமிர்தாஞ்சன விளம்பரத்திலேயே 17-18 மொழியில விளம்பரம் போட்டு கையில கொடுத்துட்றானே சின்ன இடத்துல. இந்த காலத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான் கூட அமெரிக்கா போகும்போது கேட்டேன், எல்லாத்துலயும் இங்கிலீஷ்ல மட்டுமே எழுதி வச்சிருக்கானே, என்ன பண்ணுவீங்க? சில பகுதிகள்ல ஸ்பானிஷ்ல எழுதுறாங்க, ஸ்பெயின் மொழி அதிகம் பேசக்கூடிய பகுதிகள். அவங்க சொன்னாங்க, இதை பார்த்துட்டு ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நமக்கு நம்ம கையில இந்த மேப் இருக்குது, எந்த மொழியிலனாலும் மேப் வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு இதே வந்துருச்சு, திசை காட்டியே வந்துருச்சு. அறிவியல் வளர வளர மொழிகளின் நிகர்மை, மொழிகளுக்கு அளிக்கப்படுகிற மதிப்பு கூடணுமே தவிர மொழிகளை மதிக்க விட்டக்கூடாது. அந்த முறையில் தான் நம்ம இந்த மொழிப்போர் வரலாற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம். கடைசியா இன்னைக்கு இருக்கிற சூழல் என்னன்னு சொன்னா, இந்திய அரசமைப்பு அது என்ன, அதனுடைய மொழிக் கொள்கை என்ன நம்ம பேசிட்டோம். அந்த 17வது பகுதி இதெல்லாம் ஒருத்தர் தீண்டவே முடியல. ஏதாவது மாத்தி இருக்கிறாங்களா என்ன? தமிழகத்தில் ஆட்சியை கொடுத்து, டெல்லியில மந்திரி பதவி கொடுத்து ஒண்ணுமே நகரல. அந்த முழக்கத்தையே மாத்திட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? திமுக 50 முழக்கத்துல ஒண்ணா இருந்துச்சு பாருங்க, நிறைவேறவரை மாத்திக்கலாம், நிறைவேறாமலே மாத்திட்டாங்க. எதுக்கு அதை போய் திரும்ப வீணா சொல்லிக்கிட்டு யாரும் கேட்க மாட்டாங்களா? வேற எதையாவது போட்டுப்போம் அப்படின்னு கொண்டு விட்டாங்க. அண்ணா வழியில் அயராது உழைப்போம் இருந்துச்சு, கலைஞர் வழியில் கண் துஞ்சாது உழைப்போம்னு மாத்திக்கலாம், அவ்வளவுதான். தொடர்ந்து இதே அரசியல், இதே போக்குதான் போகும். இங்க நாம் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு அடிமைப்பட்ட தேசிய இனத்தினுடைய மொழி ஒடுக்கப்படுகிறது. அடிமைக்கு என்ன தேவை என்றால் விடுதலை தேவை. இந்த மூன்றாம் மொழி போர்னு சொல்வதெல்லாம், நீங்க ஒரு பயிற்று மொழிக்காக நடத்தப்படுகிற போராட்டம், கல்வி மொழிக்கு நடத்தப்படுகிற போராட்டம், இந்திய அரசாங்கம் போட்ட ஒரு சுற்றறிக்கைக்கு இதெல்லாம் மூன்றாம் மொழி போர் அல்ல. மூன்றாம் மொழி போர் முடிவான மொழி போராக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் விடுதலைக்காக போராட வேண்டும். அது கீழே எதுவுமே இல்லை. என்ன வழி சொல்லுங்க? இந்தியாவுக்குள்ளேயே இப்ப நாளைக்கு பரிசுத்தனார் நூல் அடைவுகள் வெளியிடுறாங்க, அதுல பேச போகணும்னா இப்ப உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் படிக்கணும். அவர் என்ன சொன்னாரு? இந்தி திணிப்பு வேண்டாம் என்றால் இந்தியா கூடாது, எங்களுக்கு இந்தியாவும் வேண்டும், இந்தி திணிப்பும் கூடாது என்றால் குதிரை வேண்டும், லத்தி போடாத குதிரையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை போல. சொல்லுங்க பார்ப்போம், இந்தி திணிப்பு இல்லாத ஒரு இந்தியாவை கற்பனை பண்ணி சொல்லுங்க எனக்கு. இந்தி திணிப்பும், இந்தி திணிப்பின் வழியாக சமஸ்கிருத திணிப்பும், சமஸ்கிருத திணிப்பின் வழியாக பார்ப்பன மேலாதிக்கமும், பார்ப்பன பணியா அரசும் இல்லாத ஒரு இந்தியாவே இல்லை. இந்தியாவுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க ஏதோ இந்த சட்டத்துல பாதுகாத்து அதுல இருந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, அறம் சொல்லி இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் ஜனநாயகம் இருக்குது, சில ஜனநாயக கூறுகள் இருக்குது, இடஒதுக்கீடு இருக்குது, அது இருக்கு. இதை வச்சுக்கிட்டு இதை அப்படி ஒரு பெயர்த்து திருத்தி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உச்சகட்டம் பாஜக, காங்கிரஸ் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. 63ஆம் வருஷத்துல இந்திய ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்டது. ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட போது தமிழ்நாடு, வங்காளம்லாம் கடுமையா அதன் வழியாக இந்த இந்தி திணிப்பை தள்ளி போடணும், நிறுத்தி வைக்கணும், கடுமையா பாடுபட்டாங்க. அண்ணா அப்ப மாநிலங்களவையில் இருந்த, அப்ப ஆங்கிலம் ஒரு துணை ஆட்சி மொழியாக தொடரும் என்று அதுல ஒரு பிரிவு கொண்டு வராங்க. ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இந்தி முழுமையா ஆட்சி மொழி ஆகிற வரைக்கும் என்ன பண்றது? ஆட்சி நடத்தி அவனுங்களை ஏதாவது ஒரு மொழியை வச்சு, அதனால இங்கிலீஷை வச்சுக்கலாம், துணைக்கு வச்சுக்கலாம். இங்கிலீஷும் இருக்கும். இது வரைக்கும் இந்தி முழுமையா ரெடி ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் அதை விட்டுலாம். இதுதான் திட்டம், இதுதான் நேரு உறுதிமொழி. அதனால நேரு உறுதிமொழி ஒரு மோசடின்னு சொல்றேன். நீங்க நேரு உறுதிமொழியை சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்தி நிரந்தர ஆட்சி மொழியாவதை ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு வேண்டாங்க, நாளைக்கு பார்த்து வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்றதா அர்த்தம். அது கூடவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ராமூர்த்தி என்னைக்காவது ஒரு நாள் வந்துடுறதுக்காக தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதும், நேரு உறுதிமொழிப்படி வச்சுங்கன்னு சொல்றதும் ஒண்ணுதான். அப்ப என்ன ஆச்சோம்? 63 வந்துச்சு. இங்கிலீஷ் மே கண்டினியூ அப்படின்னு போட்டாங்க. அண்ணா சொன்னாரு, ஏன் மேன்னு போடுறீங்க, ஷெல் போடுங்க. நேரு சொன்னாரு, சட்டத்துல மே ஷெல் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான், அப்ப எங்களுக்காக நீங்க ஷெல்லே போடுங்களேன். ஆனா மே போட்டான்.
அது போனா போட்டோம். ஆனால் அந்த சட்டத்தில் ஒரு பிரிவு என்னன்னா, ஆண்டுதோறும் ஒரு ஆட்சி மொழி குழுவை குடியரசுத் தலைவர் அமைத்து அந்த குழு இந்தியை ஆட்சி மொழியாக்குவதில் எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது பற்றி ஒரு அறிக்கை கொடுப்பார். காங்கிரஸ் ஆட்சியில சிதம்பரம் தலைமையில குழு போட்டு கொடுத்தாங்க. இப்ப அமித்ஷா தலைமையில ஒரு குழு போட்டு அறிக்கை கொடுத்தாங்க. இந்த அறிக்கையில பூராவுமே அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, இப்ப அமித்ஷா அறிக்கை ரொம்ப முக்கியமானது. ஆட்சி மொழினா என்னன்னு அந்த சட்டம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. ஆட்சி மொழிய வளர்றதுன்னு சொன்னா, ஒண்ணு அரசாங்கம் எந்த அளவுக்கு அந்த மொழியில் நடத்தப்படுகிறது, ஒன்று. இரண்டாவது, நாடாளுமன்றத்திலும் மற்ற அவைகளிலும் எந்த அளவுக்கு அந்த மொழியின் பயன்பாடு உயர்ந்திருக்கிறது, இதுக்கு பேருதான் ஆட்சி மொழி. ஆனா அமித்ஷா அவருடைய அறிக்கையில் எழுதுறாரு, ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்களில் இந்தியை பயிற்று மொழியாக்கணும். அவர் ஒரு தந்திரமா ஒண்ணு சொல்றார், இங்கிலீஷ் வேண்டாம், வேணா உங்க தாய்மொழியோட வச்சுங்க. முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. எல்லா வழிகளையும் அரைச்சிட்டு நீ வேணா இந்த வழியா வந்துக்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஏறி குதிச்சு வாருங்க, முடியாது. இந்தியை பயிற்று மொழியாக்கணும் ஐஐடி, ஐஐஎம்ல. ஏன் முடியாதுங்கிறது வேற செய்தி. எந்த ஐஐடி படிக்கிறது, எந்த பேராசிரியர்கள் ஒத்துக்க போறாங்க? இங்க நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல தமிழை பொறியியல் பயிற்று மொழியாக்குவதற்கு ஆசிரியர்கள் ஒப்புதல் கொடுத்தாங்க, மாணவர்கள் ஒப்புதல் கொடுத்தாங்க, புத்தகங்களே அறியப்படுத்தினாங்க. அங்கேயே நடக்கல. அவன் ஒத்துக்க மாட்டாங்க. ஆல் இண்டியா டெக்னிக்கல் கவுன்சில் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாரும் அவன் தாய்மொழி கேட்பான். கேட்கட்டும், அது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு, தேசிய ஒருமைப்பாடு மீண்டும் இங்கதான் வருது. அப்ப என்ன பண்றான், நீங்க கேளுங்க, நல்லா கேளுங்க. அமித்ஷா சொல்றாரு, இப்படியெல்லாம் செய்தால்தான் we can make Hindi the common language of India. இப்படி எல்லாம் செய்தால் என்ன பண்ண முடியும்? இந்தியை இந்திய நாட்டின் பொது மொழி ஆக்க முடியும். எங்க குறி வச்சுட்டாங்க பாத்தீங்களா? ஆட்சி மொழின்னா, தேசிய மொழின்னா, தொடர்பு மொழின்னா, பயிற்று மொழின்னா, பயில் மொழின்னா, கடைசி அவன் நோக்கம் என்ன? இந்தியை நாட்டின் பொது மொழி ஆக்க வேண்டும். நீ பொது மொழியை மட்டும் பேசு, தமிழ்ல பேச முடியாது. நீங்க தமிழ்ல கட்சி அறிக்கை எழுத முடியாது, எல்லாத்தையும் இந்தியில எழுதணும். இது என்ன நோக்கம்? அந்த ஒரே தேசம், ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே கட்சி, தெளிவான ஒரு பாயசத்தை நோக்கி இட்டு செல்லுது. நான் என்ன சொல்றேன், இந்த அரசமைப்பு சட்டத்தை கட்டி காத்து இந்த பாரிச கட்சியோடு ஏதோ ஒரு வகையில் முரண்பட்டு நிற்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஆதரிச்சு, திமுக ஆதரிச்சு, இந்த கட்சி அந்த கட்சி ஆதரிச்சு இந்த ஆபத்தை நாம் தவிர்க்க போகிறோமா, முறியடிக்க போகிறோமா? முடியுமா? முடியாது. தண்ணீர மூழ்கிறவன் ஒரு துரும்பு கிடைச்சாலும் அதை புடிச்சுக்கிட்டு கரையறதான் பார்ப்பான். நம்ம எல்லா முயற்சியும் செஞ்சுதான் ஆகணும். ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு கரையறதான் பார்ப்போம். ஆனால் என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இந்த இந்தியாவில் நீங்க அப்படி கரையேறுவது இறுதியில் முடியாது. ஒண்ணு இந்தியா நம்மள வேணான்னு சொல்லணும், அல்ல நம்ம இந்தியாவை வேணான்னு சொல்லணும். ரெண்டுல ஒண்ணு நடந்தால் மட்டும்தான் அதுதான் இந்த மொழிப்போர் ஈகியருக்கு செய்கிற வணக்கமாக இருக்கும். அந்த வரலாற்றை நாம் பயின்றதற்கு பொருளாக இருக்கும். இதுதான் இந்த வரலாறு நமக்கு கற்பிக்கிற படிப்பினை. இது பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பன பணிய அரசுக்கு எதிர்ப்பு. இது வெறும் மொழி சார்ந்ததல்ல. இதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு குமுகம், அறம் சார்ந்த குமுகம், சமூக நீதி சார்ந்த ஒரு சமூகம், ஒரு குடியாட்சியம் நிறைந்த ஒரு சமூகம் இது உருவாக வேண்டும். நம்முடைய வருங்கால தலைமுறைகளுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் அது விடுபட்ட தமிழகத்தில் தான் சாத்தியமாகும். இது படிப்பினை. அதனால நான் என்னுடைய உரை முடிச்சுட்டேன். நான் சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு செய்தி இருக்குது. இந்த ஒரு உரையாடலுக்கு பிறகு சொல்றேன்னா சொல்றேன். நான் அறிவிக்க வேண்டிய இன்னொன்று இருக்கு. நேரத்தை பொறுத்து நீங்க மற்றது ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, பேசணும் பேசுங்க. இல்லை ஏன் செய்தி சொல்றதுன்னா நான் சொல்றேன். 8:45
இருக்கு. சொல்லலாம், அறிவிங்க. அதுக்குள்ள யோசிச்சுக்குவாங்கல்ல, கேள்வி நம்ம முதல்ல கேட்போமா, வேற யாராவது கேட்கறாங்களா? வாங்க வாங்க, அறிவிங்க. நாளை காலையில 9 மணிக்கு வந்து வைப்பாக்கம் கூட்டோடு அருகில் வரலாறு சபை வருது. அதுல உங்களுக்கு அதிகம் இல்லை, மாணவ பணிகள்லாம் வந்து 120 பேர் கலந்துக்கிறாங்க. ஒரு கேள்வி பதில் மாதிரி ஒரு நடக்கும். அந்த மாணவர்களுக்கு 3 கேள்விகள் கேட்டு பதில், இந்த யாரும் முறை யாரும் கேட்டு அடுத்த வகை என்ன, இது மாதிரி நம்ம தமிழ் சார்ந்த இதெல்லாம் சொல்லி 20 கேள்விகள் தயார் பண்ணி வச்சு ஆயத்தமா இருக்குது. அதை மாணவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி அவங்க இது தூண்டு சக்தியா வச்சிருக்கோம். அதான் நீங்க ஏதாவது தெரியலாம் கலந்துக்கிட்டு சொல்றோம். 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். நீங்க உங்களுக்கு உகந்த நேரத்துல வந்து கலந்துக்கலாம். முழு நேரமும் வந்து ரொம்ப நாளை காலையில அந்த மண்டலூர்ல இருக்கக்கூடிய விஐடி வளாகத்தில் பெருங்கராருடைய முழு நூல் தொகுப்பு வெளியிடுறாங்க. நாளைக்கு 3 நாள் நிகழ்ச்சி, நான் அங்கதான் போறேன். நல்லது, அதை கொடுத்துருங்க தோழர்கள். நான் சொல்ல வந்த அறிவிப்பையும் நான் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நீங்க பேசலாம். ஒரு ஒரு புதிய அமைப்பினுடைய, ஒரு புதிய முயற்சியினுடைய அறிமுகம் இது. நாங்க தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தமிழ் தேச மார்க்சிய கழகம், தமிழ்நாடு பொது உடைமை இயக்கம் 3 அமைப்புகள் இணைந்து ஒரு தமிழ் மக்கள் உரிமை முன்னணி என்று ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். நம்ம அது பூரா நம்ம அந்த இணையதளங்கள்ல ஜூம் கூட்டம் அது இது நடத்துறது, மடல் அதெல்லாம் போதாது, அச்சில கையில எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முறையில ஒரு சில நாட்களுக்கு ஒரு முறை ஒரு அறிக்கையை வெளியிடுறோம். இப்ப இது முதல் அறிக்கை என்பது சாம்சங் போராட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கை. 2வது அறிக்கை என்பது மாவீரர் நாளை ஒட்டி தமிழீழமும் தமிழ்நாடும் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டோம். இப்ப டிசம்பர் 25 வெண்மணி ஈகியர் நினைவு நாளை ஒட்டி நாங்க எல்லாரும் அங்கேயே போயிருந்தோம். எல்லா தோழர்களும் நேரா போனோம். அங்க ஒரு அறிக்கை, வெண்மணி ஈகியருக்கு செவ்வணக்கம் என்று நாம் அறிக்கை போட்டிருந்தோம். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தேதியில் என்னது நடந்தது என்பதற்கான அறிவிப்புகள் அல்ல, நடந்த நிகழ்வுகளுடைய பொருள் என்ன, நாம் ஒரு புதிய கோணத்தில் இதை எப்படி புரிந்து கொள்வது, இதை பற்றிய அறிக்கைகள் பெரும்பாலும் நான் எழுதியிருக்கிறேன். மற்ற தோழர்களும் இதுல கருத்து சொல்லி இதை ஒரு செழுமைப்படுத்தி இருக்கிறாங்க. இதை என்ன செய்யறோம்னா, நாங்க ஒரு இதழ் நடத்துறோம். அதுக்கு வந்து வாழ்நாள் சந்தா, மாத கட்டணம், ஆண்டு கட்டணம் அதெல்லாம் நிலைக்க மாட்டேங்குது. அது நிறைய பெரும் பொருட்செலவாகுது. அப்புறம் கடைசியா அது வாழ்நாள் சந்தான்னா இதழோட வாழ்நாளா வாங்கினவருடைய வாழ்நாள் சிக்கல் வந்துடும். அதனால அதே நேரத்தில் அச்சலை கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, இதுல வந்து ஒரு ரூபாய் குறைந்தபட்ச நன்கொடையாக அறிவிச்சிருக்கணும். ரூபாய் 10,000. இதுக்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு 3 ரூபாயாவது ஆகும், அச்சு செலவே ஆகும். அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த QR கோடுன்னு சொல்லப்படுகிற நன்கொடை செலுத்துவதற்கான குறியீடு, கொஞ்சம் கூடுதலா தொகை செலுத்துறவங்க அதுல செலுத்தலாம். அதுல 1 ரூபாய், அதுல வந்து 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் எவ்வளவு வேணாலும் அதுல போகும். இதுல போட்டோம்னா போயிடும், ஒரு தோழருக்கு போயிடும். இந்த அறிக்கையை ஒவ்வொருத்தரும் ஒரு 5, 10 வாங்கி இன்னும் 10 பேருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி முயற்சி செய்யலாம். இப்ப நான் கொஞ்சம் அறிக்கையை கொண்டு வந்திருக்கேன். இந்த வெண்மணி அறிக்கையை மட்டும் எல்லாருக்கும் ஒன்னொன்னு கொடுக்கலாம். இந்த சாம்சங் அறிக்கையெல்லாம் தீர்ந்து போச்சு. அது தவிர இந்த உரிமை முழக்கம்ங்கிறது இதனுடைய பேர், இந்த அறிக்கையினுடைய பேர். 3 உரிமை முழக்கங்கள் இதுவரை வந்திருக்கு. அது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். யார் முடியும்னாலும் இதுக்கான நன்கொடைகள் கொடுக்கலாம். அதுல அனுப்புறவங்க அனுப்பலாம். அது 2ம் செய்யலாம். நல்லது. அதான் நான் சொல்ல விரும்புகிற செய்தி. இது ஒரு புதிய முயற்சி. அதாவது ஒரு நம்ம செய்திகள் இன்னொரு விரிந்த தளத்துக்கு போகட்டுமே. ஒரு அமைப்பு குழுக்களை தான் நம்ம இருக்கிறோம். ஒரு குழு ஒரு இடத்துல தான் இருந்து செய்யறோம், இன்னொரு குழு இன்னொரு இடத்துல செய்யுது. இதை இப்படி விரிவுபடுத்தி ஒரு தமிழ்நாடு தழுவிய ஒரு முயற்சியா மாற்றணும்னு கருதுறோம். இதை பரப்புரை பண்ணுகிற வேலையை நீங்களும் செய்யலாம், ஒவ்வொருத்தரும் செய்யலாம். நீங்க இன்னொரு 10 பேருக்கு கொடுத்து அவங்க இதுல ஆர்வமா தொடர்புக்கு வந்தார்கள்னா நம்ம அதுக்கான ஒழுங்கு பண்ணியிருக்கோம். அந்த தொடர்புகளை எல்லாம் தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கும் அவங்கவுங்களுக்கு திருப்பி அனுப்புறதுக்கும் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். அதான். நன்றி தோழர்.